கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மெசேஜ் வழியாக எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஆமென். இது கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியத்தில் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதி லேயாளுடைய பாவம். ஆமென். ஒரு தாயானவள் லேயாள் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்துல அவள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், அல்லேலூயா, அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையாக எழுதி கொடுத்திருக்கிறார் மனுஷருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த ஓய்வு நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷரும் தன் வாழ்நாட்களிலே எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், விழுந்திருக்கிறார்கள், மறுபடியும் எழுதி கத்திற்களாக எப்படி அவர்கள் சிரமாய் நின்றிருக்கிறார்கள், ஜெயித்திருக்கிறார்கள் என்று பார்த்து அதை அப்படியே நம் வாழ்நாட்களிலே நாம் கடைபிடித்து வேத வசனத்தை கொண்டு அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது நாம் தேவகுமாராம் அட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிற இப்பொழுது நாம் அவர் ஓய்வு நாளில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்குகிறது நிச்சயம். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே, இந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரே நினைப்பாயாக சொல்லியிருக்கிறார். நம்ம எதுக்கு அது பெருசா எடுக்கணும் அப்படின்னு இல்லை, கர்த்தரை எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஏனென்றால் மனுஷனுடைய இருதயம் கடினமானது. இந்த நாளிலே அதை நீங்கள் சீர்படுத்தி உங்கள் இருதயத்தை, கல்லான இருதயத்தை நீங்கள் கொஞ்சம் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இந்த நாளிலே கரங்களை தட்டி பாடி ஒவ்வொரு ஓய்வு நாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மைப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போவதற்கு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. உங்களையும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் போகும் பொழுது ஒரு சிறு ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தைகளாக போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க நேசிக்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில கூட ஓய்வு நாளில கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எங்களை தாழ்த்தி எங்களுடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்து இன்னும் பரிசுத்தமாகும்படியாய் தேவன் உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இதோ நான் தியானிக்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் விழாவியாத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. எங்களை நாங்களே சீர்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல தாயாய் மாறுவதற்கு, மாம்சமானவர்களாய் இராதபடிக்கு ஆவிக்குள்ளான ஸ்திரீகளாய் தாயாய் மாறுவதற்கு நாளிலே நீ கடன் கொடுப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் பிரயோஜனமாக்குவீராக. அப்பா, நீ இப்படி செய்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய சகல வல்லமைகளை என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் கட்டி நிர்மூலமாக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாவில் புது பாட்டு என்கிற பாடலை சேர்ந்து பாடலும் கதையை பற்றி உற்சாகமாய் பாடலாம். ஆனந்த கொள்ளுமே அவனை நான் பாடுவேன், உயிருள்ள நான்
எந்த விதமான சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். வெறும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்து விடாதபடி ஓய்வு நாளிலே நீங்கள் கைகளை தட்டி பாடி உங்களை மறந்து நீங்கள் ஆராதித்து பாருங்கள். நிச்சயமாகவே ஒரு தேவ சமாதானத்துக்குள்ளாக ஆத்மா உணரணும் என்பது உறுதி. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் எல்லாம் செய்ய வேணாம், அந்த நாளில் ஊழியம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஓய்வு நாள் இதுதான் ஓய்வு நாள், இது மட்டுமே ஓய்வு நாள். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன செய்தீர்கள்? கர்த்தருக்கென்று நாமம் மகிமைப்பட நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அவர் நற்கிரியைகளை என்ன செய்தீர்கள்? ஆமென். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளே அவர் சமூகத்திலே அமர வைத்தீர்களா? இந்த நாளிலே கர்த்தருக்குள்ளாக வேதத்தை வாசித்தீர்களா? கைகளை தட்டி பாடி ஆராதித்தீர்களா? உங்களை அவங்களுடைய சரித்தின் ஆவியை உங்களை புதிதாக்கி கர்த்தருக்குள்ளாக ஆவியிலே நீங்கள் வளர்ந்தீர்களா? அல்லது கர்த்தரை பாடி போற்றி புகழ்ந்து ஆராதித்தீர்களா என்பதற்கு எல்லாம் உங்களுடைய இருதயம் அவருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலத்திலே நாம் என்ன செய்யணும்? எப்படி வேணாலும் பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன். ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. க்ளோரி. ஆமென். கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பலமுள்ளவர், மகத்துவம் உள்ள தேவன். ஆமென். இன்னைக்கு நம்முடைய பணபலம், ஆள் பலம், ஆமென், நமக்கு பக்கத்துல கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க. நமக்கு அப்படியே ஒரு ஃபோன் பண்ணா 1000 பேர் நமக்கு உதவி செய்ய உற்றார் இணைச்ச நிபந்தங்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. எல்லா பலமும் ஒரு நாள் கைவிட்டு போகும். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை கைவிடாதவர் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாள் உண்டு என்பதை மறந்து விடாதபடி கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு ஹல்லேலூயா இந்த நாளிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் போல, ஆமென், இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவிகள் கணவன்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல நடந்து கொள்ள வேண்டும். அதற்காக மனைவி கடத்தி கொண்டு போய் எங்கேயோ ஃபாரின்ல போய் விட்டுட்டு வர்றது அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. மனைவிகள் இருந்தால் பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடன் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பன் முன்பாக பிள்ளைகளும் கணவன் மனைவியார் திருமணம் செய்து கொண்டு தகப்பன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு தெய்வ பயத்தோடு, ஒரு தகப்பனுக்குரிய ஒரு பயத்தோடு கூட கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள். அது போலதான் இந்த ஓய்வு நாளிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினவராக ஆணிப்பாய்ந்த தேவனுடைய வல்லமையுள்ள கரம் தழும்புகளோடு கூட நம்மோடு கூட காக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு இந்த நாளில் எந்த ஒரு பலமும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே இதோ பார்த்து கொண்டிருக்கிறது, எந்த ஒரு மனுஷனுடைய பலம், ஆள் பலமும் தேசத்தினுடைய பலமும் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்? கர்த்தருடைய பலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற நானும் நீங்களும் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்போம் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் வந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணீர் உடைதோடுகிறது போல கர்த்தர் உடைதோட பண்ணினாராம். ஆமென். இந்த தேசத்துல தேவர்கள் இருக்கிற இந்த தேசத்துல நாம் ஜீவனோடு நிற்பதற்கு காரணம் என்ன? ஒரே தேவனாக மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறதுனால தான் இந்த நாளில ஜீவனோடு கூட நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி இந்த ஓய்வு நாளில இன்னும் பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. இந்த நாளில கூட ஒரு தாயை குறித்துதான் நாம், ஒரு சகோதரியை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள், இந்த ஓய்வு நாளில சிறு பிள்ளைகளுக்காக இதோ பொருத்தனை ஊழியமாய் கர்த்தர் தேவனாகி கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்டதான இதோ பொருத்தனை இந்த ஊழியத்திலே கர்த்தர் சிறு பிள்ளைகளுக்கான ஒரு வாரத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்தபடினாலே இதோ இந்த வார்த்தையை கொடுக்கும்படி இந்த நாளிலே லேயாளுடைய வாழ்க்கையை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. லேயாள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆதியாகமம் 29வது அதிகாரம் 24வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாகிய கொடுத்தான். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு
பார்க்கும்பொழுது எல்லாரும் யாக்கோபுவை கிண்டல் அடித்து பேசுவாங்க. ஆனால் இங்க யாக்கோபுக்கு தப்பி ஓடி வந்து ஜீவன் பிழைக்க எங்க மாமனிடத்துல வந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஏமாற்றப்பட்டு லேயாலை லாபான் திருமணம் செய்து அவர் கொடுத்தார். அல்லேலூயா. லேயால் மாத்திரம் வரவில்லை, லேயாலோடு கூட சில்பாலையும் தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அப்படியே அனுப்பிடுறாங்க வெறும் கையுமா. அல்லேலூயா. நல்ல இருதயம் உள்ள தகப்பன்கள் அந்த பிள்ளைகள் மறிக்கும் வரைக்கும், அந்த பெண் மறிக்கும் வரைக்கும், மறித்த பிறகு கூட அந்த பெண் வைத்து விட்டு போன சொத்து, வாங்கி கொண்டு வந்த சொத்து அது பேசுகின்றது இன்றைக்கும். அல்லேலூயா. வெறுங்கையாய் அனுப்பிவிடவில்லை லாபான், அவருடைய வேலைக்காரியும் சேர்த்து எனது அவன் லேயாளுக்கு அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த லேயாள் மிகவும் கூச்ச சுபாவம் உடையவளா, ஆமென், மாம்சத்துக்குரியவளாய் மிகவும் தாழ்மை இனத்தோடு கூட இருக்கிறவளாய் சிறுமைப்பட்ட ஒரு மகளாய் அவள் இருந்திருக்கிறாள். அல்லேலூயா. இப்ப வேத வசனத்தை நாம் இதற்கு முன்பாக தெளிவாய் பார்ப்பதற்கு முன்பாக இந்த காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம்தான். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது 30வது வசனத்துல யாக்கோபு ராக்கேலையும் திருமணம் செய்து கொண்டு லேயாளை பார்க்கிலும் ராக்கேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்கன்னா தனக்கு இஷ்டமானதுக்காக எதையும் விளைக்கிறேமா, நேரத்தையும் காலத்தையும் இரவும் பகலையும் எதையும் பார்க்காதபடி அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவன் ஒரு ஊழியக்காரனாய் போராடுகிற ஒரு ஊழியக்காரனாய் தீமையானவன் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையும் இழக்க அவன் ஆயத்தமான ஒரு ஊழியக்காரனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி. அப்படி பார்க்கும் பொழுது லேயாள் அற்பமாய் காணப்பட்டாள். எப்பொழுது ராக்கேல் அவள் திருமணம் செய்து கொண்டானோ அதுக்கு பின்பாக லேயாள் மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டதால் என்று கண்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஏன்? ஒரு பெண்ணுக்கும் கணவன் தான் மிகவும் பிரதானமானவன். அல்லேலூயா. ஆமென். அவனுக்கு பலமுள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு பலம் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் தான். அல்லேலூயா. ஆனால் அந்த கணவனே தன்னுடைய மனைவி என்று பாராதபடி என்னுடைய மனைவி என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டவனாய் அவள் அற்பமானவளாய், அல்லேலூயா, அவள் காணப்பட்டார். க்ளோரி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இவன் யாக்கோபு லேயாள அற்பமாய் எண்ணலாம், ஆனால் அவள் அற்பமாய் இருக்கிறாள் என்பதை, அவள் அற்பமாய் காணப்படுகிறாள், சிறுமைப்படுத்தப்படுகிறாள் என்பதை மேலாக அவளுடைய தகப்பன் அதை கண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் சிறுமைப்பட்டவர்களாய், நம்மை வேதனைப்பட்டவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்படலாம். ஆனால் நம்மை பார்க்கிற தேவன் ஒரு நாள் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் உயர்த்தி நமக்குரிய அந்தஸ்தையும் கனத்தையும் அவர் கொடுப்பார். எதையும் இது செல்லாது, எதையும் இது உதவாது என்று மனுஷர்கள் எண்ணலாம். இது வேலைக்கு ஆகாது, இது செல்லாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படிப்பட்ட தள்ளப்பட்டவர்கள் தான் கர்த்தர் மிகுந்த கனத்தோடு கூட அவர் வைப்பார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கண்டு அவருக்கு ரூபன் என்கிற ஒரு மகனை அவர் கொடுத்தார். அவர் சொல்றார், கர்த்தர் என் சிறுமியை பார்த்தறினார். அல்லேலூயா. கர்த்தர் என் சிறுமியை பார்த்தறினார் என்று சொல்லி ரூபன் என்று பெயர் வைத்தார். க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. ரூபன் என்று பெயர் வைத்தார். ஆமென். லேயாள் அற்பமாய் இருக்கிறதை தேவன் அவர் கண்டு ரூபன் என்ற ஒரு பிள்ளையை அவர் கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், என் சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார். அது வரைக்கும் அவர் உள்ளம் எவ்வளோ ஒரு வேதனை. இந்த யாக்கோபு ராக்கேலை திருமணம் செய்த பிறகு எந்த அளவுக்கு அவர் சிறுமியாய் நினைக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமென், ரூபன் என்று அவர் பெயரிட்டார். மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி அற்பமாய் எண்ணப்பட்டதே. ஆமென். ஒரு குழந்தை பிறந்துட்டாலே, ஒரு மனைவி கர்ப்பம் தரிச்சிருக்கிறானாலே அந்த கணவன் மிகவும் சந்தோஷப்படுவான். நான் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி. ஆனால் 2வது பிள்ளை, ஆமென், சிமியோன் பிறந்த பிறகு கூட அவன் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதே. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் பெயர் வைத்து அவர் சொல்லுகிற வேதனையை பாருங்க. நான் அற்பமாய் எண்ணப்பட்டதே கர்த்தர் கேட்டள்ளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ஆமென். அடுத்தடுத்து பாருங்களேன், எவ்வளவு ஒரு பாக்கியவதி. இவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி, அல்லேலூயா, லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது
கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா, ஆமென். பிற்பாடு அவனுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று என்று பார்க்கிறோம். இவங்க லேவி பிள்ளை, அவன் லேவி என்ற குமாரனை பெற்றிருக்கும் பொழுது அவன் சொல்றான், இப்பொழுது என்னோடு அவர் சேர்ந்திருப்பார் என்று சொல்லி. அவருடைய எண்ணமெல்லாம் பாருங்க, ஒரு மாம்சத்துக்குரியவளா, என் கணவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். இவள் எதிர்பார்த்ததெல்லாம் என் கணவர் எனக்கு மட்டும்தான். இது தேவனுடைய பிரமாணத்தின்படி இவள் நினைக்கிறது சரிதான். ஆனால் இவள் ஒரு துரோகமும் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பெண், சுத்தமானவள். அல்லேலூயா. இவளுக்கு நேரிட்ட ஒரு கொடுமை துரோகம். தகப்பன் இந்த பிள்ளைக்கு, இந்த பெண் பிள்ளைக்கு லேயாளுக்கு செய்த துரோகம், யாக்கோபு செய்த துரோகம், அடுத்து ராக்கேல் செய்த துரோகம். இந்த 3 பேரும் செய்ததான ஒரு அப்பாவி ஒரு பெண் மேல ஆமென், இவ எங்கேயாவது வேற யாருக்காவது திருமணம் செய்து கொடுத்திருந்தால் இப்படிப்பட்டதான பல பாடுகள் அவள் அனுபவித்திருக்க வேண்டி இருந்திருக்காது. அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து அவள் கணவனுக்கு அவள் கனமுள்ளவளாய் பாக்கியவதியார் என் மனைவி என்கிறதான ஒரு அந்தஸ்தோடு கூட அவள் வாழ்ந்திருப்பாள். ஆனால் இது யாக்கோபுக்கு திருமணம் ஆனதுனால தன் தகப்பன் அவளுக்கு செய்த துரோகம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு பாதகத்தை செய்யக்கூடாது. ஆனா தகப்பன் தெரிந்துதான் செய்திருக்கிறார். பாருங்களேன், லேயாளை கொடுத்துட்டு அடுத்து நான் அவனுக்கு ராக்கேல தரேன்னு சொல்ற ஒரு நல்ல அப்பனும் இருக்க முடியாது. ஆமென். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துட்டு அவருடைய தங்கையும் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏனென்றால் இப்போ 2 பேரும் வாழ்ந்திருக்க வாழ்க்கை தெரியுமே. முறைகேடான இந்த காரியத்தை செய்தவன் இந்த லாபான். அல்லேலூயா. முதலாவது தன் தகப்பனால ஏமாற்றப்பட்டதை அறிந்து மிகவும் வேதனையோடு கூட அவள் இருந்தார். அடுத்து இந்த யாக்கோபு தனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவனுக்கு செய்ததான துரோகம். அல்லேலூயா. ஆனால் இவன் யாக்கோபு நான் நேசித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லியே இவளை ஒரு மனைவியாக, ஒரு அற்பமாய், ஆமென், ஒரு பொருட்டாய், ஒரு பெண்ணாய், ஒரு மனுஷியாய் கூட நினைக்காதபடி உறவுக்காக பிள்ளைகளை மாத்திரம் பெற்றெடுத்து சேர்ந்தவனா இவளை அற்பமானவளாய் அவன் தூக்கி எறிந்தான். அல்லேலூயா. எதை தூக்கி எறிகிறீங்களோ அதுதான் என்னது? தள்ளப்பட்ட கல் தான் கர்த்தருக்கு முன்பாக வெளியேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லாய் கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபுக்கு ராக்கேல் வேணா அழகா இருந்திருக்கலாம். ஏனால் யாக்கோபுக்கு கண்களிலே வேசித்தனம், எப்பொழுதும் வேசித்தனம். யாக்கோபுடைய கண்களிலே அவனுக்கு யாக்கேல் மாத்திரம் தான் தெரியும் யாக்கோபுக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபு இஸ்ரவேலாய் இன்னும் மாறவில்லை. தன் வாழ்க்கையில நடக்கிறது, நாம் செய்கிறது எதுவுமே அவனுக்கு இன்னும் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத ஒரு வாலிப வயது. அல்லேலூயா. நான் செய்த காரியம் நான் செய்கிறதா நியாயம் என்பதற்காக எதையும் செய்யக்கூடியவரா அவர் இருந்திருக்கிறார். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது லேயாளுக்கு அடுத்தடுத்து துரோகம். கூட பிறந்த சகோதரி தன் அக்கா திருமணம் செய்து கொண்டார் என்று அறிந்தோம். ஆனால் அவள் அக்காவுக்கு செய்த துரோகம், இப்படி அடுத்தடுத்த துரோகத்தினாலே அவள் மிகவும் மனமுடைந்தவளால், ஏமாற்றப்பட்டவளால் கண்ணீரோடு கூட அவர் இருந்திருக்கிற வேளையில தன் குமாரை பெற்றெடுக்கும் போதெல்லாம் ஒரு பிள்ளையை சொல்லி 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 பெயர் வைக்கிறார். லேவியை பெற்றெடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுது என் கணவர் என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. இவருடைய எண்ணமெல்லாம் கணவர் என்னோடு கூட இருக்கணும், என் கணவர் எனக்கு மட்டும்தான் என்னோடு கூட இருக்கணும் என்பதற்காக அவள் எதையும் விலைக்கரையமாய் செலுத்துவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அவள் வைத்திருந்தாள். அல்லேலூயா. ஆமென். இந்த லேயாளுக்கு சில்பா என்ற ஒரு வேலைக்காரியை அவனுடைய தகப்பன் அவருக்கு கொடுத்தார். 30வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார். உனக்கு தான் ஆண்டவர் 4 பிள்ளைகளை தொடர்ந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டாரே, எதற்காக நீ உன்னுடைய வேலைக்காரியை கொடுப்பதற்கு காரணம் என்ன? அங்கே சாரால் ஆகாரை கொடுத்தால் சரி, தனக்கு ஒரு பிள்ளை என்பதற்காக அவள் என்ன செய்கிறார்? தன்னை கரைப்படுத்தி கொண்டார். புனிதமானவளாய், பரிசுத்தமானவளாய், ஜாதிகளுக்கு தாயாய் இருக்க வேண்டிய அவள் தன்னுடைய கற்பையும் பாராதபடிக்கு கரைப்பட்டவனாய் ஆபிரகாம் தன்னோடு கூட
சேர வேண்டும் என்பதற்காக ஹல்லேலூயா அவர் எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்பதற்காக ஒரு தாயார் ஆமென் அவள் ஒரு துணிகரமாய் ஒரு மாம்சீகத்துல எடுத்த ஒரு காரியம் எவ்வளவு ஒரு பயங்கரமாய் முடிந்தது என்று பார்க்கிறீங்க இல்லையா? ஆமென். ஆனால் அவள் எடுத்ததுல ஒரு காரியம் நியாயம் இருக்கு. ஆனால் இந்த ராக்கேலுக்கு பிள்ளை இல்லையா? ஆனாலும் இவள் பிள்ளை பெரும்படிக்கு தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்கிற அளவுக்கு ஆமென் நேர்ந்ததுக்கு காரணம் என்ன? அதற்கு முன்பாக அதற்கு பின்பாக இவளுக்கு பிள்ளை பிறகுது மிஞ்சு போனது. அதற்கு பின்பாக ராக்கேலுக்கு ஆமென் பிள்ளைகள் ராக்கேல் என்ன செய்யறா? தனக்கு பிள்ளை பெறலான்னு பரவாயில்ல, இந்த என்னுடைய அக்கா லேயாளுக்கு பிள்ளை பெறுகிறது அல்லவா, சரி நான் என்னுடைய வேலைக்காரியை நான் கொடுத்து நான் என்ன செய்யறேன் ஆமென் பில்காலை கொடுத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறேன் என்று சொல்லி ஆமென் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துணிகரம் பிடித்தவர்களா இந்த பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகள் இவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு துணிகரம் மிகவும் தேவனுக்கு முன்பாக விரோதமானது, அருவருப்பானது, தாறுமாறானது. இவள் கொடுக்கிறதை பார்த்து இவ என்ன செய்யறா? லேயாள் தன்னுடைய வேலைக்காரி சில்பாலே அவள் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை கொடுக்கும் பொழுது சில்பாலுக்கு யாக்கோபு ஒரு குமாரனை பெற்றார். ஆமா சரி, ராக்கேலும் லேயாலும் மனைவியா யாக்கோபு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறா, உனக்கு ராக்கேல் தான் நீ நேசித்தா, உயிரா நேசித்தேன் என்று சொல்லி அட்டம் பிடித்து லேயானாலே நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். சரி, உன்னுடைய நியாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் நேசித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மனைவி இருக்க ஆமென் இன்னொரு தான் நேசித்ததை அடைய வேண்டும். 7 வருஷம் வேலை செய்ததுக்கு விளைக்கரையும் என்ன? ஆமென் 7 வருஷம் பொறுமையா வேலை செய்து ராக்கேலை திருமணம் பெற்ற பிறகு நீ உத்தமனா இராதபடிக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நாய் இல்லைன்னு சொல்லுகிறதா? அது நாய் தான் சொல்லும். அல்லேலூயா. போறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான்லாம் இதெல்லாம் செய்யலன்னு சொல்லு நாய் தான் சொல்லும். ஆனால் இது யாக்கோபுக்குள்ள வேசித்தனங்கள், வேசித்தன ஆவி, வேசித்தன எண்ணங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள். இவனுக்கு யாக்கோபுக்குள்ள ஒரு பிரமாணம் இருந்திருந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ வரும்பொழுது வழியில கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்தாயே, யெகோவா தேவனோடு கூட ஏல் பெத்தேல் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி தப்பித்து ஒரு பொருத்தனை செய்து வழிபட்டு வந்த யாக்கோபு செய்கிற இந்த காரியம் அல்லேலூயா மிகவும் தாறுமாறானது, அருவருப்பானது. ஏன் நீங்க சொல்லுகிறேன் என்றால் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தேவன் யெகோவா என்கிற தேவனை அறிந்து கொண்டவர்கள், ஒருவரே தேவன் என்று அறிந்தவர்கள் மாம்சமானவர்களால் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு மனைவி திருமணம் செய்த பிறகு இன்னொரு மனைவி என்கிற பிரமாணம் இருக்க கூடாது. சரி, தவறு செய்து ராக்கேலை நான் உயிரா நேசித்தவள் என்று சொல்லி 7 வருஷம் வேலை செய்தாயே, பில்காலுக்கும் சில்பாலுக்கும் 7 வருஷம் நீ வேலை செய்தாயா? இல்லையே. ஆமென். அவர்கள் கொடுத்த உடனே நீ வேலை செய்த. ஆபிரகாம் ஆகாரம் கொடுத்த போது ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க யாக்கோபு பாருங்க, ஏமா லேயாள் உனக்கு 4 பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற, உனக்கு கொடுத்திருக்கிறேன், எதுக்கு சில்பால் என்று ஒரு வார்த்தை நீ கேட்டியா? கேட்கவே இல்லை. ராக்கேல் உன்னை உயிரோடு உயிரா 7 வருஷம் நான் என்ன செய்யறேன், இரவும் பகலும் ஆடு மேய்த்து உன்னை திருமணம் செஞ்சிருக்கிறேன். நீ ஏன் உன் பரிசுத்தத்தை நீ இழந்து போற? நான் அவளோடு கூட சேர்த்தா நீ தீட்டுப்படுவாய் அல்லவா? அவளுடைய ரத்தம் என்னுடைய ரத்தம் அவளுக்குள்ளாக சேரும் அல்லவா? என்னுடைய வித்து அவளுக்குள்ளாக சேரும் அல்லவா? ஜீவன் அசுத்தமானதாய் மாறி போகும் அல்லவா? ஆமென். தேவனுடைய சந்ததி பரிசுத்த சந்ததியாய் இருக்க வேண்டுமே. நீ சில்பாலையும் பில்காலையும் கொடுத்தா அந்த வித்து என்னுடைய வித்து என்னாகும்? அசுத்தமாகுமே என்று சொல்லி யெகோவா தேவனோடு பொருத்தனை பண்ணி வந்த யாக்கோபுக்கு இது தெரியாமல் போவதற்கு காரணம் என்ன? ஆண்கள் பலவீனமானவர்களா, பெண்கள் பலவீனமானவர்களா? எது பலவீனம்? ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு பலவீனம் என்பது என்ன? உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலோ, கை கால் வலி வந்தாலோ, இடுப்பு வலி வந்தாலோ, அந்த பலவீனத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் தருவார். உன் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எப்படி உங்களுக்கு தலைவலி கால் வலியில தான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குமோ? இது அர்த்தமல்ல. அல்லேலூயா. ஜட்டுமா மிக்ஸ் தடவினா கூட அதனுடைய பலன் விளங்குது. 1/2 hourல ஒரு மெட்டாசின் போட்டா கூட ஓரளவுக்கு அதுல பெயின் ரிலீஃப் ஆவறத பாக்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய்
விளங்கும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? மனுஷனே, யாக்கோபே, லேயாலே, சில்பாலே, பில்காலே, ஆமென், லேயால் யாராயிருந்தாலும் கணவனுடைய மாம்சத்தை, கணவனுடைய அன்பை, கணவனுடைய இச்சைகளை ஆமென் விரும்புகிறவர்கள், கணவனையே சார்ந்து கர்த்தரை தேடாதபடி இருக்கிற பெண்களே, சகோதரிகளே, இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற மாம்ச எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் தான் உனக்கு பலனாய் உனக்கு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனங்கள், ஆமென், உன்னுடைய அசுத்தமான கிரியைகளில் நீ பலவீனப்பட்டு போயிருக்கிறாயோ, ஆமென், மாம்சத்தின் மீது நீ விழுந்து போயிருக்கிறாயோ, இச்சைகள் மீது, பாவத்தின் மீது நீ பலவீனப்பட்டு போயிருக்கிறாயோ, அந்த பலவீனத்தை உடைக்க, அந்த பலவீனத்தை நொறுக்கி போட, அந்த பலவீனத்தை உன்னை விட்டு பிடுங்கி போட, மாம்சத்தின் கிரியை அழித்து உன்னை பலவானாய் மாற்ற, இதோ பலவீனனாய் இருக்கிற உன்னை பலப்படுத்த என்னாலே கூடும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி போதிக்க வேண்டும். உனக்கு கை கால் வலி, இடுப்பு வலி, இந்த வலிக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலே, விசுவாசித்தாலே சுகம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய பலவீனம் என்பது என்ன? உனக்குள்ளே இருக்கிற இச்சைகள், உனக்குள்ளே இருக்கிற பாவ சந்தோஷங்கள், உனக்கு ஏற்படுகிறதான வேசித்தன எண்ணங்கள், வேசித்தன கிரியைகளினாலே, உன் சிந்தையினாலே நீ பலவீனப்பட்டு நீ செய்கிறதான அக்கிரமத்தின் விளைவுகளிலே கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். சரி, முழங்கால் போட்ட ஆண்டவரிடத்துல சொன்னாயா, ஆண்டவரே, என் மனைவி லேயாள் இப்படி சில்பாலை வேலைக்காரியாய் கொடுக்கிறாள், இது தவறல்லவா? அவளோடு கூட நீ பேசும் என்று கடிந்து கொண்டாயா? இல்ல கர்த்தரிடத்துல முறையிட்டாயா? முறையிடவே இல்லை. இதெல்லாம் தெரிந்த கதை தான், அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி யாக்கோபையே பேச வைத்து மாம்சத்தின் கிரிகளை விழவைக்கிற, இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகள் எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறவர்களும் யாக்கோபை சொல்லியே மாம்சத்தின் கிரிகளை விழ வைத்து ஆட்டுக்குட்டிகளை மயக்கி வஞ்சித்து ஆமென் ஆதாயத்தை தேடுகிறார்கள். அப்படி அல்ல, உண்மையை சொல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தர் நம்முடைய பலவீனமாகிய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் அவர் பலவானாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன், அவர் பலனளிக்கிற தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன் என்று, பராக்கிரமமுள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஆமென். யாக்கோபு இப்படிப்பட்ட காரியத்தை முதலாவது தகப்பன் செய்யவில்லை. ஆமென். 2 மனைவிகளை மாற்றி கொடுக்கிறாங்க. glory. உனக்கு தான் 4 பிள்ளை கொடுத்துட்டாரு, அமைதியாய் நீங்க கடைசி பிள்ளையை நீ பெக்கும் பொழுது, யூதாவை பெக்கும் பொழுது லேயாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது நான் கர்த்தரை நான் துதிப்பேன். நீ என்ன எப்படிதான் உன்னை எப்படியான ஆசை வார்த்தைகள் எல்லாம் ஆமென் உன்னை உயிருக்குயிரா நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபோடு கூட நீ சேர்ந்து அல்லேலூயா நீ பேசின வார்த்தை அவனை ஒன்றும் அசைக்க முடியவில்லை. லேயாள் யாக்கோபை தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டாலும், எதையும் துணிய செய்யக்கூடியவளோ அவள் இருந்தாலும், லேயாளுடைய வார்த்தைகளோ ஆசை வார்த்தைகளோ ஏதும் யாக்கோபுக்கு காதுல விழவில்லை. சீப்போ, இதுக்கு மேல என்ன செய்யுது? நீ ராக்கேலை நேசிச்சா என்ன, நீ அவளையே நீ நேசிச்சா கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஒன்று எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன நேசிக்கிற ஒருவர் உண்டு என்று சொல்லி இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். அவருடைய அன்பு விலையேற பெற்றது, அவருடைய அன்பு மாசில்லாதது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு நேசித்தாலும் இவன் ராக்கேலை நேசிக்கிறானே, இவன் மேல் இவனுக்குள்ள இருக்கிறது உண்மையான அன்பு அல்ல. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று அவள் பெயர் வைக்கிறாள். சரி, தெரிந்து கொண்டல, பெயர் வைக்கும் போதெல்லாம் சரியாய் பெயர் வைத்து ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்த லேயாளுக்கு ஆமென். இங்க லேயாளை பாரும்போது அவளுடைய சகோதரி அவளை விட இன்னும் சூப்பர். அவள் என்ன செய்தான்? தனக்கு தான் குழந்தை பிறக்கல, ஆனா பொறாமைனால யாராவது இன்றைக்கு யாராவது ஒரு தன்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவி யாராவது கொடுப்பாங்களா? பிரமாணத்தின்படி உண்மையால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி சிரமாய் நின்று கொள்வார்கள். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, உங்களுடைய கணவர் வேற எங்கேயும் போகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை துதியுங்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாடுல பார்க்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களையும் நீங்க பாருங்க, வேற யாரையும் பார்க்க வேண்டாம், பரிசுத்தவான்களா நீங்க பார்க்கும்பொழுது எப்படி சோரம் போய் எழுந்திருக்கிறார்கள், எப்படி ரத்தம் சிந்தி வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து பாருங்களேன். ஆனால் இன்றைக்கு உங்கள் கணவர் அவன் உங்களோடு கூட மாட்டம் வாழ்ந்திருப்பதற்கு காரணம்
காரணம் என்ன? ஆமென். கர்த்தரை இப்பொழுது நான் துதிப்பேன் என்று சொல்லி, என் கணவர் எனக்கு துரோகம் செய்ததில்லை. ஆமென். எத்தனையோ ஆண்கள் பாவம் செய்கிறார்கள், எத்தனையோ ஆண்கள் விபசாரம், எத்தனையோ ஆண்கள் தன் மனைவி உயிரோடு இருக்கும்போது வேற எங்கேயோ விபசாரம் செய்துவிட்டு நல்லவர்களை போல நடித்து அந்த பெண்ணோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கார். இது அப்பட்டமான அசிங்கம் அல்லவா? தாறுமாறு அல்லவா? கௌரி, இப்படிப்பட்ட பாவத்துக்கு ஏற்ற பலன் எங்க வரும் தெரியுங்களா? அந்த பிள்ளைகள் மீது விழும். அல்லேலூயா. ஒரு தாயும் தகப்பனும் ஆமென் சேரும் பொழுது மரணம் என்கிற பெயரை பிள்ளை பெற்றெடுக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். உங்களுக்கு பிள்ளைகள் பெற்று முடிது, அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. எப்பொழுது? நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இன்னென்று இதுக்கு மேல என்ன பண்ணணும்? பெற்ற பிள்ளைகளை பரிசுத்தமாக்கணும். ஏன் பரிசுத்தமாக்கணும்? பாவத்தினால சேர்ந்து பெற்றிருக்கீங்க. ஆமென். பரிசுத்த சந்ததியா இல்லை இல்லையா? கர்த்தர் சாட்சியா என்று நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை, உன மாம்சத்தினாலே இச்சைகளினால கூடி பெற்ற பிள்ளைகளை, 4 பிள்ளைகளையும் லேயால் நீ பரிசுத்தமாய் என்ன சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்காம விட்டுட்டா. 4 பிள்ளையும் அவ கண்டுகொள்ளவே இல்லை. அந்த 4 பிள்ளையும் பார்க்கவே இல்லை. அந்த பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்க்கணும். யாக்கோபை போல வளர்க்க கூடாது. ஐயோ, நான் ஏமாற்றப்பட்டது போல இதோ என் பிள்ளைகள் யாக்கோபு போல வளரக்கூடாது, என் கணவனை போல வளர்க்க கூடாது. நானா கேட்டேன், அப்பா டாடி எனக்கு யாக்கோபை திருமணம் செய்து வைத்து கொடுங்கன்னு நானா கேட்டேன். என் அப்பா தான் என்னை ஏமாத்திட்டா, எனக்கு அப்பா தான் துரோகம் அளித்தா. ஆனா ஏன் நான் பெற்றெடுத்த 4 பிள்ளைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இல்லையா? கர்த்தரை போல பரிசுத்தத்தை சொல்லி வளர்ப்பேன். ஏன்? யாக்கோபு நான் உயிரோடு இருக்கும் போது என் கண் முன்னே ராக்கேல அவன் தொட்டு இருக்கிறான். என் கண் முன்ன ராக்கேல முத்தமிட்டு இருக்கிறான். என் கண் முன்னால ராக்கேல் தான் எனக்கு பிடிக்கும் சொல்லி இருக்கிறான். என் கண் முன்னால ராக்கேல தான் நேசித்து இருக்கிறான். ஒரு படி ராக்கேல தான் நேசிக்கிறான், ராக்கேல மட்டும் தான் நேசிக்கிறான். அப்படியானால் ஏன் எதற்கு? அல்லேலூயா. நான் எதற்காக நான் பிறந்தேன்? என் மாம்சத்தை அழித்ததுக்கு காரணம் என்ன? நான் யாருக்கு நான் பாவம் செய்தேன்? ஏன் வேறு யாராவது ஒருத்தரை திருமணம் செய்திருந்தா நான் பாக்கியவதியா இருந்திருப்பேனே. நான் யாருக்கு செய்த துரோகம்? என் மீது இப்படிப்பட்டதான ஒரு கொடுமை பழி சுமர்வதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. சுமந்து விட்டதா? அவன் தெரிந்து விட்டதா? இனி என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு, உன் கணவன் எப்படிப்பட்டவன்? திருடன். அல்லேலூயா. உன் திருடன் ஓடிவிட்டு வந்திருக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் செஞ்சுட்டு தப்பி உயிர் பிழைக்க வந்திருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? திருட்டு பயவதா இருந்திருப்பான். எங்கேயோ ஒரு தேசத்துல விவசாயியோடு கூட வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறான். எங்கேயோ ஒரு தேசத்துல பாவத்தை செய்து விட்டு வந்திருக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்துல மறைமுகமான பாவத்தை செய்து விட்டு வந்து இங்க அடைக்கலத்தை தேடி வந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்று ஒரு தாயா இருந்து லேயா யோசித்திருக்க வேண்டும். 4 பிள்ளையை பெற்றிருக்கிற, ஆனா ஒரு பிள்ளை கூட பெறல. ராக்கேல் அவளை நேசிக்கிறான். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா? ஒரு பிள்ளை வயிற்றுல கர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அல்லேலூயா. ஆமென். அந்த கண்ணுடைய முகம் அல்லேலூயா சந்தோஷம் தாங்க முடியாது. எனக்கு ஒரு பிள்ளை பெற போகுது, எனக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ஏன் பிள்ளை. ஆமென். அந்த ஒரு சந்தோஷம். ஆனா 4 பிள்ளையை பெற்றோம், உனக்கு சந்தோஷமே இல்லையே யாக்கோபு. லேயாள் மேல அன்பே இல்லையே. உனக்குள்ள இருக்கிறது என்னன்னு இப்பதான் சொல்ல போறேன். ஆமென். இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. யாக்கோபுக்குள்ள இருந்தது வேசித்தன ஆவி, வேசித்தனம். அல்லேலூயா. இது வேசித்தனம் உள்ள அப்படியே இருந்துட்டே இருக்கும். நேரம் வரும்பொழுது அந்த ஆவி என்ன செய்யும்? உறவு பார்க்காது. ஆமென். முறையை பார்க்காது, இடத்தை பார்க்காது, சூழ்நிலையை பார்க்காது, வெறி கொள்ளும். அல்லேலூயா. அப்ப லேயாள் மனைவியாய் அவன் பார்க்கவில்லை. நாசை இச்சைக்கு அடக்குகிறதுக்கு அவன் தனக்கு ஒரு வழி இருக்கிறது. அவன் அவளை ஒரு மனைவியா ஒரு பெண்ணா கூட அவளை பார்க்கவில்லை. 4 பிள்ளையை பெற்றெடுத்ததால் அவள் தான். அல்லேலூயா. ஆனால் யாக்கோபு எப்படிப்பட்ட அறிந்திருக்கிற லேயாள், நீ என்ன செய்திருக்கணும்? 4 பிள்ளையும் யாக்கோபை போல என்ன செய்யக்கூடாது? வளரக்கூடாது. யாக்கோபை போல பிறருடைய மனைவி இச்சிக்க கூடாது. யாக்கோபை போல தான் கூட பிறந்த சகோதர சொத்தை அவன் பிடிக்க கூடாது, அபகரிக்க கூடாது. இதோ என் புருஷனை போல அவன் இருக்க கூடாது, 4 பிள்ளைகள் இருக்க கூடாது என்று சொல்லி அவள் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டவளாய் அவன் தேவனோடு கூட அவள் சேர்ந்திருக்க வேண்டும்.
ஆனால் ராக்கேல் பாருங்க, அவள் மீது பொறாமை கொண்டு என் அக்காவுக்கு பிள்ளை மேல பிள்ளை பெற்றெடுக்கிறாளே என்று சொல்லி தான் கர்ப்பம் சுத்தமாய் இருந்தாலும் அல்லேலூயா தன்னுடைய வேலைக்காரி பில்காலை கொடுக்கிறார். சொத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, இல்லை சாப்பாடை கொடுங்க, துணியை கொடுங்க, ஆனா உங்களுடைய கர்ப்பம் கரைப்பட்டு போனாலும் பரவாயில்ல, கணவனை எடுத்து கொடுக்கிறா பாருங்களேன். பில்காலோடு சேர்த்த பிறகு ராக்கேலுக்கு பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது அவளை நினைத்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட தாறுமாறான கேடுகட்ட முறைகேடான பாவத்தை செய்யக்கூடிய தேவனுக்கு விரோதமான அருவருப்புள்ள குடும்பமா யாக்கோபினுடைய குடும்பம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லையால் அதற்கு பின்பாக அவருடைய எண்ணம் எல்லாம் யாக்கோபு மேலேயே இருந்தது தவிர இவள் ரூபனையை நினைக்கல, சிமியோனை நினைக்கல, லேவியும் நினைக்கல, யூதாவையும் நினைக்கல. 4 பிள்ளைகள் எதற்கு லேயால் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? யாக்கோபு ஒரு திருடன். சில்கால் என்ன, பில்கால் என்ன, இன்னும் எத்தனை பேரை கொடுத்தாலும் சரி யாக்கோபு அவன் சேர்ந்துடுவான். அல்லேலூயா. ஆனால் உனக்கு சொல்லுகிறது என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட 4 பிள்ளைகள், நீ பாக்கியவதியாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அவர்களை சுத்திகரி. அவருடைய யாக்கோபுடைய ரத்தம், யாக்கோபுடைய வித்து அழியும்படி நீ செவி. அதை வித்துக்குள்ள எதை வேணாலும் சாப்பிடும், எங்க வேணாலும் சாப்பிடும். சாப்பிட்டு நல்லவனை போல் நடிப்பதுதான் யாக்கோபுடைய சுபாவம். அல்லேலூயா. இதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இப்படி யாக்கோபை போல நீங்க ஒரு அப்பமாய் உறவுக்காக உங்களுடைய சரீரத்தை கரைப்படுத்தும்படி உங்களுடைய கணவன் இதோ ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி வெட்டி உதைத்து தன்னுடைய வெறிக்கு மாத்திரம் மாம்சத்தை பட்சித்து போடுகிற ஓநாய்கள், மிருகங்கள் இன்னையும் எத்தனை கனவுகள் உண்டு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையா சுகமா உங்களை நேசிக்கிற கணவர் உங்களோடு கூட இருப்பது உங்களுக்கு தெரியாது. வேதனை படுகிறவர்களுக்காக தெரியும். அற்பமா எட்டி உதைத்தவர் பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். உறவுக்கு மாத்திரம் சேர்ந்து கொண்டு பின்பு நாயை போல எட்டி உதைத்து செல்லாங்காசாய் குப்பையால் அற்பமாய் நசுக்கி போடுகிற ஆண்கள். அல்லேலூயா. அவனுடைய பலன் அந்த நாளிலே எரிந்து போக வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட யாக்கோபுடைய பலன் முறிந்து போகட்டும் இந்த நாளிலே. ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை நினைத்தரும். எனக்கு 4 பிள்ளைகளை நீ பெற்று கொடுத்திருக்கிறீர். ஆண்டவருடைய கிருபை மகா பெரிது என்று சொல்லி லேயாள் அந்த நாளிலே கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னாலே தவிர கர்த்தரை அவள் தேடவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் எப்படியாவது இவளுடைய எண்ணம் எல்லாம் யாக்கோபு என் பக்கமே இருக்கணும், எனக்கு கணவராக இருக்கணும் என்று சொல்லி இவள் ராக்கேலோடு கூட அவளோட பில்காலோட சில்பாலோடு கூட இப்படிப்பட்டவராக இருக்கக்கூடாது, எனக்கு மட்டுமே வேண்டும் என்று அவள் நினைத்தாள். இது சரிதானே? இது சரிதானே? பிரமாணத்தின்படி சரிதானே? ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு அப்படிப்பட்டவன் அல்ல. ராக்கேல் அவளுக்கு உயிருக்குயிரா நேசித்து ராக்கேலை திருமணம் செய்து கொண்டாலும் பில்காலோடு கூட அவன் சேர்ந்தான், பிள்ளைகளை பெற்றெடுத்தான். நல்லவனாய் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நான் 4 பெண்களை நான் சேர்ந்திருக்கிறேன், 4 பெண்களை நான் தொட்டிருக்கிறேன், 4 பெண்களோடு கூட நீ எனக்கு உயிருக்கு உயிர்னு சொல்லி பொய் பேசி இருக்கிறேன். சேரும் பொழுதெல்லாம் பொய். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளை பெற்றிருக்கும் பொழுதெல்லாம் நீதான் அழகு, நீதான் உயிர் சொல்லி 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 பெண்களை அவன் சீரழித்திருக்கான். அல்லேலூயா. ஆமென். முறைகேடான உறவுகள். கோத்திரத்திலே 12 பிள்ளைகளையும் கோத்திர பிதாக்களாய் கர்த்தர் வைத்தாரே, பரிசுத்தமுள்ள நாமமுள்ள சந்ததியா கர்த்தர் வைத்த திட்டம் எதுவோ. ஆனால் இந்த யாக்கோபின் மூலமா இப்படிப்பட்ட சந்ததிகள் உருவானது. லேயாள் அப்படிப்பட்டவளால் இருந்து விடாமல் கர்த்தரை தேடாமல், ஆனால் இந்த லேயாள் தன் பிள்ளைகள் வளருவதை கூட அவள் கவனிக்கவில்லை. இவள் அழுகிறதையும் வீட்டுக்குள்ள புலம்புகிறதும், இவள் யாக்கோபு ராக்கேலை நேசிக்கிறதையும் அவளோடு கூட இருந்தது அவன் தான் எனக்கு விருப்பம் என்று சொல்லி தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் துக்கம் கண்ணீர், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை சரிவர கவனிக்க முடியாதபடிக்கு இதற்காகவே அவள் அழுது அழுது கண்ணீர் வடித்து அதற்காக எதையும் செய்ய முடியவளா இருந்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் வளர்கிறது, இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளா வளர்க்காமல் இந்த பிள்ளைகளும் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்து விட்டுச்சு. அல்லேலூயா. ரூபன், சிமியோன், யூதா, லேவி இவங்க எல்லாரும் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த லேயாளுடைய எண்ணம் மாத்திரம்
மாறவே இல்லை. எப்படிங்க மாறும்? ஒரு மனைவி இப்ப இருக்கிற ஒரு மனைவி 4 பெண்களோடு கூட ஒரு வீட்டுல வாழ்ந்திருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென். ஆத்மாவுல இருக்கிறாங்க. ஒரு மனைவி பக்கத்துல தான் இருக்கு. ஆனா 3 4 40 பெண்களோடு கூட உல்லாசமாய் சிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பலதரப்பட்டான பாவல் சந்தோஷம் சினிமா நடிகைகளோடு கூட அவர்களை நினைத்து அவர்களோடு கூட அப்படியே சிந்தையில தூக்கத்துல தூங்கி சிந்தையில. இனி வாலிப பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்க காரணம் என்ன? உங்க பிள்ளைகள் தூங்குறாங்களா? நிறைய நேரம் தூங்குறாங்களா? ஒடுக்கடிச்சு படுக்கிறாங்களா? குப்புற அடிச்சு படுக்கிறாங்களா? எப்பொழுது தூங்குறாங்களா? தனி அறையில போய் தலைகாணியில படுத்து தூங்குறாங்களா? தூங்குறவங்களை தண்ணி அடிச்சாவது எழுப்பிடுங்க. அல்லேலூயா. தூங்குகிறவளை பொல்லாத பிசாசு வெல்லாத வேசித்தனாவி அவங்களை தாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நீங்க நினைக்கிறீங்களா? குழந்தைங்க தூங்குற வேலையில என்ன நடக்கும்னா வேசித்தனம் தான் நடக்கும். எந்த சரீர பலவீனம் உழைச்சிட்டு தூங்குறத நான் சொல்லவில்லை. நல்லா சுகமா ஆரோக்கியமா நல்லா போய் தூங்கணும். எப்பவுமே தூங்கணும். தூக்கம் 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 அப்படின்னு இருக்கீங்களா? உங்க குழந்தைங்க அப்படி இருக்குதா? உங்க வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களா? தனியா இருக்கிறாங்களா? தனி ரூம்ல இருக்கிறாங்களா? யாரோட சேராம இருக்கிறாங்களா? அப்படியானால் உங்க பிள்ளைகள் வேசித்தனத்தினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆமே. உங்களுக்கு கோபம் வரலாம். கொஞ்ச நாள் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய செய்கைகளும் அவருடைய மாற்றங்களும் அவருடைய கிரியைகளும் அவருடைய பார்வைகளும் எல்லாம் வித்தியாசமாய் இதை நீங்கள் ஊற்றி பார்த்து கவனிக்க ஆரம்பித்து விட்டார். லேயால் ஏமாந்து போனது போல, அவருடைய பெயர் கெட்டு போனது போல, லேயாலை போல மாம்சமானவளாய் நீங்கள் இராதபடிக்கு இந்த நாளில விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள். தூங்குங்க. பலவீனமா இருக்கும்போது தூங்க, நைட்டு தூங்குங்க. நேரங்கட்ட நேரத்தில் தூங்குகிறது அது வேற. அல்லேலூயா. உங்க குழந்தைங்க அப்படி தூங்குதா கொஞ்ச நேரம் தூங்கி விட்டு உங்க பிள்ளைங்க முடிந்தா உங்க குழந்தைங்க தூங்கும்போது முழங்கால் பண்ணிட்டு நீங்க செவிங்க. அல்லேலூயா. என்ன அந்த தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு செவிக்க கற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் தூங்குறாங்களா? அவன் தூங்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இரவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்துல தூங்குங்க. ஜெபித்து விட்டு உன ஆவியாத்மா சரித்தை கத்துறதை கொடுத்து விட்டு தூங்குங்க. ஆனா நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்ப தூங்கினா உடனே எழுப்பிடுமா? அப்படி இல்லை. நீங்க தான் அதை என்ன செய்யணும்? கூடவே இருந்து கண்காணிக்க வேண்டும். இது தூக்கம் எதனால் வருகிறது? இந்த தூக்கம் இந்த நேரத்துல எதனால வந்தது என்று சொல்ல தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வந்து விட்டால் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. இழந்து போக மாட்டீர்கள். லேயாள் தன் பிள்ளைகளை எப்படியெல்லாம் அவள் இழந்து போனாள். காரணம் என்ன? அவளுக்குள்ளாக இருக்கிறதான மாம்ச இனம், அவளுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சிந்தை, என் கணவனோடு கூட இருக்க வேண்டும், என்னோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அவள் எப்பொழுதும் அந்த எண்ணத்தோடு இங்கு இருந்ததினாலே அவளுடைய பிள்ளைகள் எப்படி சீரழிந்தார்கள் தெரியுமா? ஆமென். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து. இப்பொழுது பிள்ளைகளா லேயாளுக்கு வளர்ந்துட்டாங்க. ஆமென். ஓரளவுக்கு எல்லாம் பெருசாயிட்டாங்க. இப்ப ரூபன் என்ன செய்யறான்? கோதுமை அறுப்பின் நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து. ஏன் எல்லா கனிகள் தான் இருக்கு, ஆனா இந்த ரூபன் என்ன செய்யறான்? இந்த தூதாயின் கனிகளை மாத்திரம் கண்டெடுத்து. ஏன் அந்த கனியை மாற்றி ஏன் கண்டெடுக்கணும்? நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது கூட சில பழங்களை பார்த்து வாங்குவோம். எதற்கு? அதற்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆப்பிள் வாங்குறோம். எதற்கு? அதற்கு ஒரு பலன் உண்டு, ஒரு விசேஷ தன்மை உண்டு, ரத்தம் வரும், நிறைய தன்மைகள் உண்டு. அதனாலதான் ஒவ்வொரு பழத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறோம். ஆனால் இந்த ரூபன் என்ன செய்யறான்? தூதாயின் கனிகளை கண்டெடுத்து. அல்லேலூயா. சரி, கண்டெடுத்துட்ட, கண்டுபிடிச்சிட்ட, தூதாயின் பழத்தை எடுத்து வந்து நீ சாப்பிட வேண்டியது தானே? ரூபன் எடுத்துட்டு வந்த பழத்தை ரூபனே நீ சாப்பிட வேண்டியது தானே? அவைகளை எங்க கொண்டு வந்தா? கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அல்லேலூயா. நல்லா பாருங்க. அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து லேயாளிடத்துல கொடுத்தான். ஏதேன் தோட்டத்துல பழத்தை ஏவாள் அவன் பறித்தான். அல்லேலூயா. எதற்கு? கண்களுக்கு நல்ல அழகா இருக்கு, பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு, புத்தி தெளிவிக்கிறதுமா இருக்கிறது என்று கண்டு அவைகளை பறித்து புசித்தார். அல்லேலூயா. இங்க தான் பிள்ளை பாருங்க, அந்த கனியை
கொண்டு வந்து லேயாள் இடத்துல கொடுத்தான். அப்பொழுது ராக்கேல் சொல்றா, ராக்கேல் லேயாள நோக்கி என்ன சொல்றா, உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளில் எனக்கு கொஞ்சம் தா என்றார். அல்லேலூயா, க்ளோரி. இந்த லேயாளுக்கு பிள்ளை எடுத்துட்டு வந்து தரா ரூபன். எதற்கு? என் அம்மா எப்ப பார்த்தாலும் யாக்கோபு மேலேயே வசியப்பட்டு, ஆமென், வசிய மருந்து தடவின போல யாக்கோபு யாக்கோபு இரவும் பகலும் ஒரே கண்ணீர். இன்னைக்கு ராக்கேலோடு கூட இருக்கிறான். அன்னைக்கு மறுநாள் ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டு 2 நாள் லேயாளோடு, 2 நாள் ராக்கேலோடு, 1 நாள் சில்காலோடு பில்காலோடு, இப்படி டைம் டேபிள் போட்டு 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 இவன் கண்ணீரெல்லாம் ஒவ்வொரு இரவும் யாக்கோபு என்னோடு கூட இருக்க வேண்டும் அல்லவா, என்னோடு இராதபடி நான் தானே மனைவி, என்னோடு இராமல் ஆமென் அவர்களோடு கூட இருக்கானே சொல்லி இரவும் பகலும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் முன்பாக கதறி அழுது கண்ணீர் வடித்து யாக்கோபு எனக்குரியவர் என்று சொல்லி ஒரு நியாயத்தை வைத்துக் கொண்டு தன் பிள்ளைகளை சீரழித்தால். சரியாய் வளர்க்காமல் ரூபன் போய் என்ன செய்யலாம், என் அம்மா யாக்கோபு என் கூட இருக்கலையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாள். இந்த பழத்தை சாப்பிட்டால் அப்படி என்ன இந்த தூதாயின் கனியில என்ன ஒரு விசேஷம்? ஆமென். இன்றைக்கு போதை பொருட்களை சாப்பிடுகிறார்கள். காரணம் என்ன? தன்னை மதிமயங்கி அப்படி ஒரு இன்பத்தை அது கொடுக்கிறதாம். ஆமென். குடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆமென். ஒரு விவசாய மயக்கத்துக்குள்ளாக தள்ளுகிற ஒரு மயக்கம், அதுல ஒரு இன்பம் உண்டென்று ஆமென் அதை வாங்கி குடிக்கிறார்கள், போதையில் இருக்கிறார்கள். அது போலதான் இந்த தூதாயின் பழம் சாப்பிடும் பொழுது அப்பொழுது ஒரு ஆக்கிரமம் நிறைந்த எண்ணங்கள், தீமை செய்யக்கூடிய பலத்தை கொடுக்கிறதான ஒரு விவசாய மயக்கத்தை கொடுக்கிறதான காமத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பழமா இந்த தூதாயின் பழம் இருந்தது. இதை கொண்டு வந்து இதை தன் தாய்க்கு கொடுத்துட்டா யாக்கோபு மற்ற பெண்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்று சொல்லி தன் தாயினுடைய கண்ணீரை துடைத்தவனா இந்த ரூபன் அந்த சின்ன வயதிலே என்ன அறிந்திருந்தான். இதற்கு தன் தாயினுடைய இச்சை, தன் தாயினுடைய வேதனை, தன் தாயினுடைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள், மாம்ச கிரிகள், மாம்சத்தினாலே வருகிறதான இச்சையை அடக்க முடியாதவளால் தவித்தவளால் ஒவ்வொரு இரவும் அவள் விடுகிற கண்ணீர் இந்த ரூபன் கொண்டு வந்து அவரிடத்துல கொடுக்கிறான். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அன்னைக்கு இதுக்கு முன்னதான் இப்படிலாம் ஒரு பாவத்தை செய்து சில்காலம் பில்காலம் இப்படி ஒரு கேடுகட்ட பாவத்தை எல்லாம் செய்து முடித்திருந்தாலும் இந்த ராக்கேல் எப்படிப்பட்டவர் பாருங்க. இவள் லேயாள் அந்த பழம் யாக்கோபு என் கூடவே இருக்கணும்ங்கிறதுக்காக அவள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு காரியத்தை ரூபன் செய்து கொடுக்கிறான். ஆனா அந்த ராக்கேல் என்ன சொல்றா, உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக, அல்லேலூயா, உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளில் எனக்கு கொஞ்சம் தா என்றார். அல்லேலூயா, ஆமென். அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் தாயே, அது எவ்வளோ ஒரு அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கும் கொஞ்சம் தா என்று சொல்லி அவள் கெஞ்சுறா. அதற்கு அவள் லேயாள் என்ன சொல்றா, நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? இந்த ஒரு நியாயத்தை வைத்தே தன் பிள்ளை அவள் இழந்து போனாள். லேயாள் என் புருஷனை எடுத்துக்கொண்டது நியாயமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு நியாயத்தை வச்சு அநியாயமா செய்து கொண்டு போடுகிற ஏராளமான ஆண்களும் பெண்களும் உண்டு. எனக்கு ஒரு நியாயம் இதோ கிடைக்கலங்கிறதுக்காக ஆமென் அநியாயமாய் நடக்கிற ஏராளமான அநீதிகளை செய்கிற பெண்கள் ஏராளம் உண்டு. ஆமென். ஏராளமான ஆண்கள் உண்டு. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டீங்களா? ஒரு தடவை காதலிச்சிட்டீங்களா? ஒரு தடவை சோறு போயிட்டீங்களா? ஒரு தடவை பொய் சொல்லிட்டீங்களா? ஒரு தடவை பிரமாணத்துக்கு விரோதமா நீங்க நடந்துட்டீங்களா? நிறுத்திடுங்க. அல்லேலூயா. நான் நேசித்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி பல அநீதிகளை யாக்கோபு செய்தான். அல்லேலூயா. எனக்கு எங்க அப்பா தப்பு செஞ்சுட்டான், எனக்கு அப்பா துரோகம் செஞ்சுட்டான், எனக்கு புருஷன் துரோகம் செஞ்சுட்டான், என் தங்கச்சி எனக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்லி என் புருஷனை எடுத்துக்கொண்டது நீ உன்னை செய்தது அற்ப காரியமா? என் புருஷன் எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? சரிதான், நீ கேட்பது நியாயம்தான், யாக்கோபு கேட்பது நியாயம்தான். அதனால நீங்கள் இருவரும் செய்தது அநீதி ஏராளம். அல்லேலூயா. லேயாள் இந்த ஒரு வார்த்தை கேட்டு 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 தன் பிள்ளைகளை அவள் நாசப்படுத்தினாள். அல்லேலூயா. இங்கே ராக்கேல் அந்த பழத்தை கேட்கும் பொழுது இவள் சொன்ன வார்த்தை, என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள
வேண்டுமோ? என் புருஷன் தான் நீ எடுத்துட்ட, என் பிள்ளை எடுத்துட்டு வந்த கனியை நீ எடுத்துக்கொள்ளணுமோ என்று சொல்லி அவள் வார்த்தையெல்லாம் பாருங்களேன். யாக்கோபை இழந்த ஒரு வேதனை, யாக்கோபின் மீது அவள் வைத்திருக்கிறதான அன்பு, அவளை யாக்கோபை என் புருஷன் என்கிறதான ஒரு நம்பிக்கை, எனக்குரியது எடுத்துக்கொண்டாயே. பிரமாணத்தின்படி 10வது கட்டளை சொல்லுகிறது, உன் வேலைக்காரியும் இச்சிக்காதே. ஆமென். அவனுடைய எருதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதனை குப்பையை கூட இச்சித்திராத என்று சொல்லிதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு நீ ஏமாற்றிட்டு வந்த உனக்கு வந்த இடத்துல என்ன ஆகும்? ஏமாற்றம் தான் கிடைக்கும். உன் அண்ணனை ஏமாற்றி வந்த இந்த இடத்துல உனக்கு நல்ல ஜீவன் இருக்குமோ? ஒருத்தருடைய வாழ்க்கையை நாம கெடுத்திருப்போம், ஆனால் தப்பி பிடித்துக் கொள்ளபடி வேறு இடத்துல போய் இங்கு நாங்க நல்ல சுகமா இருக்கலாம் என்று நினைத்தாலும் அங்கேயும் பாம்பு கொட்டும். அல்லேலூயா. இதுதான் பிரமாணம். உணர்ந்துட்டீங்களா? மீட்டுடலாம். இல்ல நான் எடுத்ததுலேயே நான் இருந்த இடத்துலயே இருப்பேன் வைராக்கியமா உட்கார்ந்துட்டு இருந்தா இன்னும் அதிகமாய் அழிந்து போவோம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஒரு தடவை நாம தப்பு செஞ்சிட்டோமா, அதுல இருந்து மீண்டு வருவதற்கு வழியை பார்க்கணும், கட்டளையை பார்க்கணும். செஞ்ச தப்பையை சொல்லி 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 மேலும் மேலும் பல பாவத்தை செய்து மரணத்தை பிறப்பிக்காதபடிக்கு தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, லேயாள் எனக்கு செய்த துரோகம் கர்த்தாவே, நீர் எனக்காக வழக்காடும், எனக்குரிய நீதி சரிகட்டும் என்று அவள் செபித்திருப்பாரானால் 4 பிள்ளைகளையும் என் ஆண்டவர் உயர்த்தி கனம் பண்ணி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அவள் இங்கே சொல்லுவதற்கு என்னுடைய குமாரனை தூதாயின் கனிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றார். அதற்கு ராகேல், உன் குமாரனை தூதாயின் கனிகளுக்கு ஈடாக. அல்லேலூயா. அவள் எப்படி தன் கணவரை அற்பமாய் தூக்கி போட்டால் பாருங்க ராகேல். ஆமென். இதுதான் துணிகரம். ஆமென். லேயாள் இந்த பழம் என்னுடையது, என் கணவர் என்னுடையது, அவர் என்னுடையவர் என்று சொல்வதற்காக இந்த பழத்தை பிள்ளை எடுத்து வந்து கொண்டு வருகிறான். இனி என் புருஷனோடு கூட இருப்பான் என்று சொல்லி லேயாள் யாக்கோபை எவ்வளவு ஒரு மதித்து கனமணினால் பாருங்க. தன் புருஷன் அங்கீகாரத்தையும் கனத்தையும் யாக்கோபின் மேல் அவள் வைத்திருந்தாள். அல்லேலூயா. என் புருஷன் என்கிறதான மதிப்பையும் கனத்தையும் லேயாள் வைத்திருந்தாள். ஆனால் இவள் தன்னுடைய புருஷன் என்று அவள் எண்ணவில்லை. அல்லேலூயா. அந்த கனத்தையும் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு மனைவிக்கு புருஷன் பக்கத்துல வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஆமென், ஒரு பலம் நம்மோடு கூட இருக்கிறார். எதையும் சமாளிச்சலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்ளலாம். ஏனென்றால் எனக்கு ஒருவர் உண்டு, எல்லாத்தையும் அவன் பார்த்துக் கொள்வார் என்கிற எண்ணம் அந்த மனைவிக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த ராகேல் சொல்லுகிறா பாருங்க, உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக, அந்த பழத்துக்கு ஈடாக அவன் சொல்ல பார்த்த இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றார். ஹல்லேலூயா. இந்த அற்ப சந்தோஷத்தை காட்டிலும் இந்த பழமல்லவா எனக்கு அதிக போதையும் சந்தோஷத்தையும் பாவ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பழம் இது என்று அவள் அறிந்திருந்தாள். அல்லேலூயா. ஆமென். தன் கணவரையே அவள் தூக்கி போட்டுட்டா பாருங்க. அதுதான் ராகேலுடைய சுபாவம். கர்த்தர் ஏன் அவளை தொடவில்லை? ஏன் அவளுக்கு இரக்கம் காட்டவில்லை? ஏன் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள்? தன் கணவர் மேலே அவள் வைத்திருக்கிறதான அற்பமான ஒரு பழத்துக்கு சமானமாய் நீ வச்சுக்கோ. அல்லேலூயா. இன்று இரவு நீ உன்னோடு கூட அவர் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே பழத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, கணவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆமென். அவன் கணவனாலே வருகிறதான பாவ வார்த்தைகள், இச்சகமான வார்த்தைகள், அசுசியான வார்த்தைகள், அவனுடைய சேலரி மீது, அவருடைய சேலரி மீது, பணத்தின் மீது, அவருடைய ஆள்பலம் பணபலத்தின் மீது. சில ஆண்கள் பாருங்க, கை நிறைய அப்படியே பணம் வச்சுட்டு இருப்பாங்க. தன் மனைவி சொன்னா ஒரே அப்படி ஒரு கை அசைவில பல துன்மார்க்க ரவுடி கும்பல் நிறைய இருக்கும். எல்லாமே சாதிக்கக்கூடிய பலம் இருக்கும். இது ஒன்று கேட்டால் உடனே நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பலமுள்ளவர் துன்மார்க்கனாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு மனைவி தன் மனைவன் பக்கத்துல உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கிறான், இதுக்கு உணர்வே இல்லை. ஆமென். ஒரு மனைவி தன் கணவன் சாராயம் குடிக்கிறான், இதுக்கு உணர்வே இல்லை. கேட்டா அப்படி குடித்தானா என்ன செய்ய பிரச்சனை இருக்காது. ஆமென். அதுக்கு ஒரு வேதனையும் இல்லை. குடிச்சு கொஞ்ச நாள் செத்து போயிட்டா நான் விதவை ஆயிடுவேங்கிற வேதனை இல்லை. அப்படி குடிச்சால் கர்த்தாவே என் நிமித்தம் எனக்கு இரங்கும், நான் திக்கற்றவளாய் போவேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்வதற்கு முழங்கால்
போட அதற்கு ஞானம் இல்லை, தேவ பயம் இல்லை. அல்லேலூயா. சிகரெட் பிடித்தா அவனுடைய சந்தோஷம் தான் எனக்கு பெரிது. அவன் சிகரெட் பிடித்து அவனுக்கு குடிக்காதேன்னு சொல்லி அவனுக்கு விரோதியாய் நான் நிற்காதபடி, அவன் சிகரெட் பிடித்தாலும் அவன் என்ன செய்யணும், அவனுடைய சந்தோஷம், அவனுடைய நிம்மதி, அதுதான் எனக்கு நிம்மதி என்று சொல்லி பார்க்கிற ஏராளம் கண்ணெதிர்க்க கணவன் நாசமாய் போகிறதை பார்த்து வாழ்கிற ஏராளமான பெண்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லாதபடிக்கு லேயாள் கர்த்தரை அவன் நோக்கி பார்த்திருந்தார். அவருடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாய் கர்த்தர் அவள் வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. சாயங்காலத்திலே யாக்கோபு அப்படியே வெளிப்பட்டு அதன்படியே அந்த பழத்தின்படியே அவன் லேயாளோடு கூட அவன் புறப்பட்டு போனான். யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு வேசித்தனமான வாழ்க்கை, விபசாரம் நிறைந்த வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் பாவத்தில் திளைக்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஒரே பயங்கரம் அட்டுழியும் அநியாயமாக்குறோம். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் முன்பாக எப்படி ஒரு நல்ல தகப்பனாய் நடக்க வேண்டும் ஞானம் இல்லாதவனால், இச்சகம் உள்ளவனால், சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனால் யாக்கோபு காணப்பட்டான். அல்லேலூயா. 4 பெண்களுடைய கண்ணீருக்கு பங்குள்ளவனால், ஒருவருடைய கண்ணீருக்கும் பதில் சொல்லக்கூடாதபடிக்கு சீரழித்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேசித்தனம் உபசாரம் கட்டவிழ்த்த ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் யாரு ஆண்டுட்டு போங்க. லேயா யாக்கோபோடு வாழு, சில்கால் வாழு, பில்கால் வாழு, ராகேல் வாழலாம். ஒரு ஆணோடு கூட 40-50 பேர் கூட வாழ்ந்துட்டு போங்க. ஆனா அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், தூதாயின் கனிகளை கொண்டு வந்த ரூபனுடைய வாழ்க்கை என்ன? ஏன் இந்த ரூபன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா போனா? ரூபன் பெற்றெடுக்கும் பொழுது நீ என்ன பெயர் வைத்த? அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்த போது, அல்லேலூயா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறினார் என்று சொல்லி, என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா. இந்த ரூபன் பாருங்க, என் அம்மாவை இப்படிலாம் என் அப்பா இப்படி அற்பமா நினைக்கிறாரு, என் அம்மா ஒரு பொருட்டா கூட நினைக்கிறல்ல, இவ்வளவு அற்பமா நினைக்கிறாரே, என் அம்மாவை மட்டும்தான் நேசிக்கிறோங்கிற எண்ணம் அவர் பெயர் வைத்தபடியே. அல்லேலூயா. என் அம்மாவை நேசிக்கணும், என் அப்பா என் அம்மாவோட இருக்கணும் என்பதற்காக அவன் தன்னையே தன்னை பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டிய பிள்ளையே அவன் தாயுடைய மாம்ச இச்சைக்கு அவன் எடுத்த காரியம் தூதாயின் பழங்களை கண்டெடுத்து கொண்டு வந்து தன் தாயுடைய துக்கத்தை, தன் தாயுடைய மாம்சத்தின் இச்சைகளை அடங்குகிறவனால், சந்தோஷப்படுத்துகிறவனால், தன் தகவனோடு கூட சேர்த்து வைப்பதில், தன் தாயுடைய கண்ணீரை துடைக்கிறதில் அவன் என்ன செய்தான்? அவன் பெரிய பங்குள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சரி, நீங்க வாழ்ந்துட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை. ஏன் கணவர், ஏன் புருஷன், நீங்க யார் அதை கேட்கறதுக்கு? அல்லேலூயா. கேட்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கலாம், நீங்க எப்படின்னா பாவத்தை செஞ்சுட்டு போயிடுங்க. ஆனா நீங்க செய்யற பாவத்தினால ஏற்கனவே உங்க பிள்ளைக்கு மரணம் தான் வரப்போகுது. ஆனா இந்த பிள்ளை செய்த தூதாயின் பழத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஏன் இப்படி கொண்டு வந்தான்னு நினைச்சீங்களா? நீங்க செய்த பாவம், நீங்க செய்த இரவுல செய்த அட்டுழியம், நீங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு யாக்கோபோட நீங்க செய்யற காரியம், யாக்கோபு எனக்கு 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 இன்னைக்கு நைட்டு எனக்கு, நாளைக்கு உனக்கு, இதை சொல்லி 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 இப்படி சண்டை போட்டு ஒவ்வொரு நாளும் இவளை 4 பேர் சண்டை போறதை பார்த்து பார்த்து இந்த 4 பிள்ளைகளும் தாறுமாறாயுமே. இதுதான் வாழ்க்கை, இந்த பாவம் தான் வாழ்க்கை என்று சொல்லி சிந்தைக்குள்ளே நிரப்பப்பட்டதுக்கு காரணம் என்ன? லேயாள், நீதானே, என் புருஷன் எனக்கு தான், என் புருஷன் என்னோடு தான் இருப்பார் சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உன்னை விட தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இதோ நீ சண்டை போட்டு கண்ணீர் வடித்து இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி 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 அழுது உன் வாழ்க்கையை அழித்து கொண்டதும் இல்லாமல் உன் பிள்ளையுடைய ரூபனுடைய வாழ்க்கையை அழித்த லேயாள், நீ மாம்சத்துக்குரியவள், இப்படிப்பட்ட ஒரு தாயா இருக்க கூடாது. அல்லேலூயா. இச்சகமான இச்சைகளுக்குரிய தாயா, இச்சையினாலே நிரப்பப்பட்டவளாய் ஒரு தாய் இருக்க கூடாது, லேயாளா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். இந்த பிள்ளை ரூபன் அவன் என்ன பாவம் செய்தான்? இந்த ரூபன் ஏதாவது பாவம் செய்தாங்களா? ஒரு பாவம் செய்யலையே. இந்த பிள்ளை ஏன் இப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைந்தவனா, தேவனுடைய பிரமாணத்துக்கு மீறினவனா இவன் செய்த பாவம் என்னதான்? இவன் என்னதான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவன் செய்தான்? ஆதியாகமம் 35வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கும்பொழுது, லேயாள், நீ நல்லவன் தான், உன் ஆண்டவர் நல்லவளதான் உன்னை படைத்தார், ஆனால் நீ ஒரு நீதி கேட்டு
கேட்டு கேட்டு இன்றைக்கு உன் பிள்ளை சீரழிந்து போகிறதுக்கு நீதான் காரணம். ஐயோ, நானா காரணம்? நானா அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன்? கற்றே கொடுக்க வேணாம். நான் இப்ப செய்யறேன்னா பாவம், இது பாவம் அறிந்து நான் செய்யறேன்னா அந்த பாவம் என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அந்த பாவம் அந்த பிள்ளைகிட்ட போய் சேருது. அல்லேலூயா. நீங்களும் தாயும் தகப்பனும் நீங்க சம்பாதிக்க சம்பாத்தியம் எங்க போய் சேருது? உங்க பிள்ளைக்கு தானே போய் சேருது. அல்லேலூயா. எல்லாமே நீங்க வச்சுட்டு போறது எல்லாமே இந்த உலகத்தில் ஜீவனுக்கு நீங்க வாங்கி வச்சுட்டு போறது எல்லாமே யாருக்கு போய் சேருது? உங்க பிள்ளைக்கு தானே போய் சேருது. இன்னைக்கு தாயின் தகப்பனும் கொரோனால இறந்து போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகள் அனாதையா நிக்குது. வீட்டுக்குள்ள எல்லா பொருட்களும் இருக்குது. யாருக்கு சொந்தம்? அந்த பிள்ளைக்கு தானே சொந்தம். அப்ப நீங்க செய்யற பாவம் யார் மேல சுமரும்? பிள்ளைக்கு மேல சுமரும். ரூபன் மேல போய் சுமரும். 22வது வசனத்துல வாசிக்கிறேன். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேன் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்துல கோடாரம் போட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் பொழுது, அல்லேலூயா, எங்க யாக்கோபு அந்த இடத்துல கூடாரம் போட்டு அங்க குடியிருக்கும் பொழுது ரூபன் போய் தன் தகப்பனுடைய தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டி ஆகிய பில்காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லேலூயா. ஆமென். அவன் ஏன் போய் பில்காலோட போய் சயனித்தான்? ஏன் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டி இடத்துல போய் அவன் சயனித்தான்? துணிகரம். அல்லேலூயா. துணிகரம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ரூபனுக்கு என்ன தெரியும்? இப்ப அவன் வளர்ந்தவனாய் நிற்கிறான். அது சரி, அது ரூபனுடைய பாவம். ரூபன் தான் போய் பாவம் செய்தான். அதுக்கு யாக்கோபோ லேயாலோ சொல்லலாமா? நாங்களா சொல்லி கொடுத்தோம்? ரூபனே நீ போய் என் மறுமனையாட்டத்துல போய் நீ போய் சேரு நானா சொன்னேன்? அல்லேலூயா. இல்ல, ரூபனுக்கு முன்பாக ரூபனை பெற்றெடுத்த நாளிலிருந்து நான் சிறுவப்பட்டுட்டேன். என்ன அற்பமா நினைக்கிறாரு. என் வீட்டுக்காரர் என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. என் வீட்டுக்காரர் என் கூட இருந்ததே இல்லை. எப்ப பார்த்தாலும் நாக்கோலே இருக்கிறாரு. அவரு தான் நேசிக்கிறாரு. எனக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி சொல்லி 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 சொல்லியே உன் பிள்ளையை நீ நாசப்படுத்தல. அவன் தூதாயின் பழைய பழத்தனை கொண்டு வா. அதை சாப்பிட்ட பிறகு அப்பா என் கூடவே இருப்பாரு. இவங்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்கவே மாட்டாரு. சொன்னல சொல்லி சொல்லி சொல்லியே ஒவ்வொரு நாளும் நீ அழுகிறத பார்த்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடிக்கு அந்த பிள்ளைக்கு முன்பாக உன்னுடைய ஒரு நீதியை வைத்து 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 அநீதியை சம்பாதித்து கொடுத்தவளா நிற்கிற லேயாள் நீதானே. அந்த பிள்ளைக்கு பாவம் என்ன தெரியும்? சரி, வேற எங்காவது போக வேண்டியதானே. தகப்பனுடைய மறுமனையாட்டியாக பில்காலோட கூட அவன் சேர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிற காரணம் என்ன? அவன் இருதயத்துக்குள்ளாக ராக்கேலுடைய வேலைக்காரி ராக்கேல் அவள் இறந்துட்டா வழியில. ஆனால் இவனுடைய பழிவாங்கலை என்ன? அல்லேலூயா. தன் தகப்பன் தன் தாய்க்கு செய்த துரோகம், தன் தாயை நேசிக்காதபடி அற்பமா நினைத்த உதாசீனப்படுத்தினதான அந்த வேதனை, அந்த கண்ணீர், அந்த ரத்தம் பழி சுமங்கும்படியா பழி வாங்கும்படியா அவனுக்குள்ளாக இருந்த வித்து இப்பொழுது ஜீவன் பெற்று, அல்லேலூயா. யாக்கோபுடைய வித்து ரூபன் இல்லையா? யாக்கோபு யாரு? வேசித்தனத்தால் நிரப்பப்பட்டவர். இப்பொழுது அந்த வித்து ஜீவன் பெற்று அவன் இப்பொழுது பலத்தோடு கூட எழும்பி பழி வாங்கும்படி தன் தாயுடைய கண்ணீர், அன்றைக்கு விட்ட கண்ணீர் இன்றைக்கு என்ன செய்து ரூபனை சீரழிக்கிறது. போய் யாக்கோடு மறுமணியாட்டியாக பில்காலுடைய ராக்கேலுடைய வேலைக்காரியோடு கூட போய் அவன் சயனித்தான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கொடுமை பார்த்தீங்களா? இஸ்ரவேலுடைய சந்ததி எவ்வளவு ஒரு சீர்கேடான சந்ததி. சீர்கெட்ட இஸ்ரவேலரே என்று கர்த்தர் கேட்பதற்கு காரணம் என்ன? ஆமென். எப்படிப்பட்டதான ஆமென் எந்த சாதியான பெண்களையும் தாறுமாறாய் அனுபவிக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய சீர்கெட்ட சந்ததியே ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? என் தாயினுடைய கண்ணீர், என் தகப்பனின் தாய்க்கு செய்த துரோகம், ஆமென். என் தாய் அற்பமான எடுத்து பேசுற வார்த்தைகள். அவன் சொல்லியிருப்பார் யாக்கோபு, நான் என்ன உன்னையா நேசிச்சேன்? நான் நேசித்தது உன் தங்கச்சி அல்ல. நீ என்ன பேரழகியோ? நீ பார்த்தா இப்படி இருக்கா, உன் மூக்கு இப்படி இருக்கு, உன் மூஞ்சி இருக்கு, உன் வாய் எப்படி இருக்கு, நீ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல போ அப்படின்னு
சொல்லி அவன் தன் பிள்ளைகள் முன்னாடி அவன் பேசியிருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி பேசியிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பதற்கு ஒரு நாள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். தன் ராக்கேல் மரித்த உயிரா நேசித்த என்று சொல்லிய யாக்கோபு, நீ அவள் மனைவி இறந்த பிறகு ஒரு பிள்ளை ரூபன் செய்த காரியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தான், உன் பெயரை கெடுத்தான். யாக்கோபுடைய தலைச்சொல் பிள்ளை செய்த காரியம் யாக்கோபை தலைகுனிய வைத்தது. ஏன்? யாக்கோபு தன் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு எத்தனை தாய் தகப்பன்மார்கள் இப்படிப்பட்டதான ஈச்சைகளை பாவங்களை இதோ இது கட்டவிழ்த்து தன் பிள்ளைகளுக்கு முன்பாக தாறுமாறாய் நடக்கிறவர்கள் இத்தனை இந்த நாளிலே எத்தனை பேர்கள் உண்டு? தன் பிள்ளைகள் வளர்ந்திருக்க அவர்கள் கற்பார்க்க ஆமென் எத்தனை பேர் இப்படிப்பட்டதான பாவங்களை அருவருப்புகளை அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டு ஆமென் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை. பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல வாழ்க்கை கற்றுக் கொடுக்கல, பரிசுத்தம் என்பதை சொல்லிக் கொடுக்கல. நம்முடைய தேவன் யெகோவா என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. சமாதானத்தின் தேவன் ஏல் பெத்தேல் என்று சொல்லிறேன். உடைய வீட்டின் மேலே இருக்கிற கர்த்தர் அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆமென். லேயா சொல்லியிருக்க வேண்டும், அவர் யாருக்கு பிடிக்கிறதோ அவரோடு கூட போகட்டும், விடு, கர்த்தர் உங்களை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது நாம் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபித்திருப்பீரானால், லேயா ஜெபித்திருப்பாரானால் ஆமென் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஆமென் தாறுமாறான அருவருப்பான பாவத்தை செய்யும்படியான ஒரு பாவத்தை பிறப்பிக்கிற ஆமென் சீரழிக்கிற ஒரு பாவத்தை ஆமென் செய்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ரோமனை அழித்தவள் லேயாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கண்ணியமாய் நடக்கிறீர்களா? பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். என் ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவர் இப்படிப்பட்ட பாவத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் பாவத்தை சொல்லும்படி பாவம், அது பேரே பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பரிசுத்தம் என்று பெயர் வைக்கவில்லை. ஏதேன் தோட்டத்திலே பாவம் பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கும் என்று வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிறது பாவம். ஆமென். உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய சொன்னார்? அவர் சொல்லல, நீங்க தான் செய்தீங்க. சரி போ, மாம்ச சந்ததியில நான் உருவாக்குவேன்னு நீங்க உங்க பலத்துல நீங்க செய்தீங்கன்னால் அவன் போய் பரிசுத்தப்படுத்துறீங்களா? இன்னைக்கு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு நீங்க 2 பேரும் பரிசுத்தமானீங்களா? ஆமென். கணவனுக்கும் மனைவிக்கும் சத்தியம் இல்லை. அது சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் ரூபனை போல வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம், யூத்துக்கு மட்டும்தான் சத்தியம். கணவனுக்கும் மனைவிக்கும் வேதத்துல எங்கும் கணவன் மனைவி சொல்லவில்லை ஆண்டவர். ஸ்திரீ புருஷன், ஏன் அவர் மனுஷனாய் பார்க்கிறார், உறவுகளின்படி பார்க்கவில்லை. தன் தாயை கூட அவர் ஸ்திரீயேன்னு தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க தான் ஒண்ணு சொல்றீங்க, எனக்குள்ள வந்த இச்சை, எனக்கு ஏதேன் தோட்டத்துல வந்த இச்சை என் ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்தார் என்று நீங்கள் நிரூபிக்க முடியுமானால் ஆமென் என் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு வந்த தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு தான். என் ஆண்டவர் இச்சையை பிறப்பிக்கிற தேவன் இல்லை. அவர் இச்சையை கொடுக்கவா உங்கள் ஏதேன் தோட்டத்தில் அவர் ஆமென் கீழ்ப்படியும்படி கட்டளை கொடுத்தார். ஏன் தேவனுக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு அப்படமான பழியை சுமத்தி போடுகிற துரோகமுள்ள ஊழியர்கள் எரிந்து போகட்டும். தேவன் மேல நீங்கள் குற்றம் சாட்டுகிற அளவுக்கு துணிகரம் பிடித்த உன் சரீரத்தில் இருக்கிற பாவ இச்சைகள் இதோ அடக்க முடியாதபடிக்கு இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்றும் தேவனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லுகிற வாய் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இனி வாய் திறக்காதீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லாதீர்கள். பலிபீடத்திலிருந்து இருந்த அக்கினி பட்சிக்கிற நாள் இது. ஹல்லேலூயா. நானும் ஆசாரியனை போல கையை நீட்டுவேன்னு சொன்னீங்கன்னா கையை மடக்கிடுவாரு. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் உங்க சரித்துக்குள்ள இச்சையை உண்டு பண்ணினாரா? உண்மையை போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. லேயாளுக்குள்ள ஆண்டவர் இச்சையை பிறப்பித்தாரா? நீங்க தானே இச்சையை நீங்க தானே உருவாக்கிக்கிட்டீங்க. சர்ப்பம் அது சொல்லும் பொழுது ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்குது அப்படின்னு நீங்க தானே சொன்ன. நீ 2 பேரும் சர்ப்பத்தோடு கூட பேசிட்டு நீங்க நிர்வாணமா நின்ற பிறகு நிர்வாணத்தை மூடின தேவனுக்கு முன்பாக
முன்பாக ஆமென் மறைத்த தேவனுக்கு முன்பாக அவர் ஆட்டுத்தோலை போர்த்தி உன் நிர்வாணத்தை மூடி மறைத்து தோட்டத்தை விட்டு அனுப்பினாரு. அந்த நல்ல தேவனை பார்த்து சொல்லுகிறீர்கள், நிர்வாணத்தை மறுபடியும் அவிழ்த்து ஆமென் நீங்கள் சேர்ந்து சந்தோஷமா இருங்கள் என்று என் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பழி சொல்லுகிறீர்களே, இது நியாயமா? இதுவா சத்தியம்? ஆமென். இன்னொரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், கணவன் மனைவியும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த பாவங்களை கர்த்தர் தான் கொடுத்தா. நீ இல்லைன்னு சொன்னா, நீ நோன்னு சொன்னா அவன் எங்கேயோ ஓடி போயிடுவானா. அல்லேலூயா. இதை சொல்றதுக்காக அவங்களை டெடிகேட் பண்ணி ஆண்டவர் பலிபீடத்துக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். இதை சொல்வதற்கு ஞானம் தேவையில்லை. உலக ஞானம் அவர்களுக்கு ஏராளமாய் இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர்களை செய்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் போதிக்கிறதுக்கு யாருக்கு போதிக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களுக்கு போதிக்கிறீங்களோ, ஆவிக்குரியவர்களை போதிக்கிறீர்களோ? சத்தியத்தை போதிக்கிறீர்கள். உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களுக்காக என்ன செய்றாங்க? அதை நாடி தேடுகிறார்கள். நீங்க சொல்லுங்க, இந்த பாவத்தை நீங்க செய்வீர்களானால், இதோ கிறிஸ்துவுக்கு முன்னாக சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் யாக்கோபு, நான் இஸ்ரவேல் அல்ல என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இச்சை ஆமென் தாராளமா செய்யுங்க. உங்களை யாரும் செய்து யாரும் கட்டி போட்டு சாட்டையில் அடித்து ஆமென் இது என்னுடைய வீடு வியாபார வீட்டாகாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இப்ப வரமாட்டார். வருவார் ஒரு நாள். அல்லேலூயா. அடிப்பார், சாட்டையில் அடிப்பார். ஓ சரீரம் என்னுடையதல்லவா? ஆமென். வாய் என்ன சொன்னது? வேதத்தை வைத்துக்கொண்டு இச்சைகளெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு சகோதரன் கேட்டாராம். இந்த லாக்டவுன்ல கொரோனால ஒரு டவுட், அந்த சகோதரனுக்கு டவுட் வேற எங்கேயுமே வரலையா? கணவன் மனைவியும் இதோ அனுபவிக்க சந்தோஷம் அனுபவிக்கலாமா? நல்ல டவுட். இந்த கொரோனால ஒரு நல்ல டவுட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தா அந்த சகோதரன் பரிசுத்தமாக இருப்பாரே. சொல்லி கொடுக்கிற தருணத்துல ஆமென் திருவசனத்தை ஏற்ற நேரத்துல எல்லா நேரத்தையும் சொல்லு. உனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுது. அப்ப சொல்ற நேரத்தை சொல்லாம தேவன் கொடுத்தார்னு சொல்லி என் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக ஆமென் சரீர இச்சைகளினாலே சேர்ந்து சந்தோஷமாய் வாழுங்கள் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சுமத்துறீங்களே. என் ஆண்டவர் பாவத்தை செய்யுங்கள் என்று சொல்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. மாம்ச சந்ததியை போய் பரிசுத்தமாக்கு. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் மத்தேயு 19 லூக்கா 20 எடுத்து வாசித்து பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் ஆமென். நீ பெண் எடுத்துக்கோ, நான் உன் பெண்ணை வாங்கிக்கிறேன், உன் பெண்ணை நான் கொள்ளுகிறேன், நான் அனுபவிக்கிறேன், இதான் அர்த்தம். உண்மையா சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. உங்களுக்கு அடக்க முடியலனா என் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்வதுக்கு நியாயமோ? சரி, இப்படிப்பட்ட சீர்கேடான பாவத்தை செய்தால் யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி சீரழிந்தது. அல்லேலூயா. தீனால் சோரமானார், கற்பழிக்கப்பட்டார். ரூபன் பாருங்க, தன் மனைவி மறுமனையாட்டியோட போய் சேர்ந்தான். வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்து முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். லேயாள் அற்பமானவள் தான். தொடக்கம் லேயாளுடைய வாழ்க்கை தொடங்கிறது யாக்கோபுக்கு அற்பமா இருந்தாலும் என் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் வைத்தார், எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொல்லி ஆமென் அப்படியே நிறுத்தி இருக்கணும். என்ன அழகான 4 பிள்ளைங்க பாருங்களேன். பெண் பிள்ளைகளே இல்லைனா பெருமையா சொல்லுவாங்க, எனக்கு எந்த பெண் பிள்ளையும் இல்லை, எனக்கு எல்லாமே ஆண் பிள்ளைகள் பெருமையா சொல்லுவாங்க. அப்படியே நிறைய தாய்கள். அல்லேலூயா. அப்படி சொல்லி இருந்திருக்கலாமே யாக்கோபு. அதுக்கப்புறமா ராக்கேலை கட்டிட்டு பில்காலையும் சில்பாலையும் சேர்ந்துட்டு இப்படி ஒரு சீர்கட்ட இஸ்ரவேல் ஜாதி ஏற்படுத்தி கோத்திரத்துல இப்படி கலப்படம் பண்ணி சரி எல்லாத்தையும் செய்தால் முடிவு எப்படி இருந்தது? வசனம் சொல்லுது ஆரம்பம் அற்பமாயிருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆனா யாக்கோபு வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருந்தது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்ததா? இல்லையே, பூரணமாய் கூட இல்லையே, நாளை போச்சு. ரூபன் பாருங்க, யாக்கோபே தகப்பனுடைய மஞ்சத்திலே அவன் ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனுடைய மஞ்சத்துல ஏறினான். ஏறுகிறதுக்கு அவ்வளவு ஒரு துணிகள் எப்படி வரும்? ஒரு பிள்ளை தன் அப்பாவுடைய மனுடத்துல போய் சேரானா அந்த பிள்ளைடைய உள்ளம் இருதயம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். என் தாய் அப்பமா ஒரு பிள்ளை தன் தாய்
என் அப்பா என் அம்மா பத்தி இப்படி சொல்றாருன்னா அந்த தகப்பனை கத்தெடுத்து வெட்டவன துணிகரமா அந்த பிள்ளை வரும் ஒரு நாள். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை முன்னாடி தான் பெற்றிருந்த அந்த கர்ப்பம் துடிக்குது இல்ல, என் அம்மா எனக்காக ரத்தம் சிந்தினால, என் அப்பா நித்தம் என் அம்மாவை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணி சீரழித்து, என் அம்மா இப்படி கண்ணீர் வடிக்கிறாள், என் அம்மாவை ஒரு பேசிய போல ஒரு விவசாயத்துக்காக மாத்திரம் என் தாயுடைய மாம்சத்தை தேடி சீரழித்துட்டு போகிற நாயாய் இவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி பழி வாங்குற அந்த இருதயம் ரூபனுக்குள்ளாக இருந்து 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 அது விஸ்வ ரூபம் எடுத்து ஒரு நாள் யாக்கோபுடைய வித்து பலம் கொண்டு அப்படி ராக்கேல் மரித்த பிறகு ராக்கேலுடைய வேலைக்காரரிடத்துல போய் சேர்ந்து யாக்கோபுடைய பெயரை கெடுத்து போட்டான். அல்லேலூயா. இது ரூபனுடைய நியாயம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு நியாயம், ஒவ்வொருக்கும் ஒரு நீதி. ஆமென். என்னைக்கோ பாவம் செய்திருக்கலாம், அதை சொல்லியே இன்னும் பாவத்தை செய்து விடாதபடிக்கு செய்த குற்றத்தை உணர்ந்து கொள்ளுவோமானால் கர்த்தர் சகலத்தையும் எல்லா நியாயத்தையும் நீக்கி எல்லா நீதியும் நீக்கி அவர் சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லை. ஆனால் பாவம் செய்யாமவே முடியாது என்பதற்காக பாவத்தையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல எழுதப்படவில்லை வசனம். அல்லேலூயா. அந்த பாவத்தை மன்னித்து சுத்திகரிக்கிற ஒருவர் உண்டு என்பதை நினைவு கூறுவதற்காக எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே லேயாளை குற்றப்படுத்தி லேயாளுடைய இந்த காரியத்தை சொல்லி அவளை அசிங்கப்படுத்துவதற்காக அல்ல. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன லேயா அதுக்கப்புறமா கர்த்தரை துதிக்காதபடி தூதாயின் அடுத்த பழத்தை வாங்கி ஆமென் ரூபனை நாசப்படுத்தி இருக்கிறார். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கெடுத்து போனதுங்க. யாக்கோபு ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன் வயதான காலத்துல கூப்பிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் கடைசி நாட்கள்ல உங்களுக்கு நேரிடும் காரியங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லி யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள். ஆமென். எல்லாருக்குமே தலை சாய்க்கும் பொழுதுதான் புத்தி வரும். அது முன்னாடியே வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அதுதான் இளம் வயதுல நுகங்களை சுமப்பது நல்லது. பிரியமான சகோதரே சகோதரியே, எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் உன் இளம் வயதுல நீங்க நுகத்தை சுமக்கிறீங்களா? செய்த பாவத்திற்காக சிறைப்பட்டு ரத்தம் சிந்துறீங்களா? நல்லது. அல்லேலூயா. நீங்கள் தலை சாய்க்கும் போது நித்திரை இன்பமா இருக்கும். ஏன் இப்படி ரத்தம் சிந்துறோம்? உங்கள் பின்னாட்களே உங்களோட வாழ்க்கை ரம்யமா இருக்க போகிறது. அல்லேலூயா. முன்னாடியே நம்ம ரத்தம் சிந்திட்டோம்னா எல்லாரும் பாவத்தை செய்யறாங்க தான். ஆமென். அது வரும்போது உணர்ந்துட்டீங்களா? வரும்போதே வாழும்போதே உணர்ந்துட்டோம்னா மனரம்யமான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே ஆட்டுக்குட்டியானவர் வந்தார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. செய்த குற்றத்தை உணர்ந்து உணர்ந்து இன்னும் சீரழிந்து போயிடாதபடிக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதான மகிமையின் கிரீடத்தை நோக்கி போவோமானால் ஆமென். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு சொல்றார், குமாரரே வாங்க, உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இப்பொழுதுதான் கேட்கிறார். இப்பொழுதுதான் யாக்கோபுக்கு தெரியுது, என் பிள்ளைகளா எனக்கு செவி கொடுக்கணும். இப்ப அவர் யாக்கோபின் குமாரனே இன்னும் சொல்லல, உன் தகப்பனாகி இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ஆமென். ரூபனே அவர் சொல்றார், ரூபனை பார்த்து, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் தான், நீ என் சத்துவமும். என்ன சொல்றாரு? நீ எனக்கு பலனும் பலன். முதல் பிள்ளை இல்லையா வீட்டுலப்பா, முதல்ல பிறகுற பிள்ளைதான். அதுக்கப்புறம் எந்த பிள்ளை வந்தாலும் அது வேற ஏதோ. அவன் அந்த முதல் பிள்ளைதான். அதுதான் என்னுடைய மானத்தையும் அவமானத்தையும் நீக்கிச்சு. அதுதான் எனக்கு பேர் சொல்லிச்சு. அதை சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, குட்டி குட்டியே வளர்ப்பாங்க. இதை சொல்றாரு, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன். இவரும் சொல்றார், நீ என் முதல் பலனுமானவன். ஃபர்ஸ்ட் பலன்தான் பெஸ்ட். முதல் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். அல்லேலூயா. ஆனா அப்படியே புகழ்ந்துட்டு வந்தவர், உண்மைதான் நீ இப்படிலாம் இருக்கிறவன் தான் என் மகனே. ஆனா 4வது வசனம், தண்ணீரை போல கிளம்பினவனே. அடுத்து வந்துருச்சு பாருங்க, வயிறு எரியுது. தண்ணீரை போல கிளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டார். இப்படிதான் சொன்னாரு, நீ என் சத்துவம் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதான
விசேஷமானவன் புகழ்ந்த வாய் அடுத்து ஞாபகம் வந்துருச்சு. வந்தவனை வயிறு எரியுது. சொல்றாரு, தண்ணீரை போல கிளம்பினவனே சாபம், நீ மேன்மை அடைய மாட்டாய். அல்லேலூயா. யாருக்கு யார் சாபம்ன்றது பாருங்களேன். நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். யாக்கோபு, நீ எத்தனை பேருடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய்? பில்காலோடு ஏறினாய், சில்பாலோடு ஏறினாய், ராக்கேலோடு ஏறினாய், ஆமே, லேயாலோடு ஏறினாய். உனக்கு யார் கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை? இவன் தகப்பனாய் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற சாபத்தை பார்த்தீங்களா? உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். மஞ்சம் பரிசுத்தமாய் ஒரு விவாகம், ஆமென், மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு படுக்கை அறை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது கர்த்தர் பார்க்கிறார். அதனால தானே உனக்கு இப்ப கோபம் வருது. என்னுடைய மஞ்சத்தின் மீது ஏறினவனே, நீ அதை தீட்டுப்படுத்தினாய். யாக்கோபு, நீ 4 பேரை தீட்டுப்படுத்தியிருக்கிறாயே. உன் மேல் இருக்கிற தகப்பன் யெகோவா தேவனுக்கு முன்பாக நீ தீட்டுப்படுத்தியிருக்கிறாயே. அப்போ உனக்கு அவர் கொடுத்த சாபம் என்ன? என் படுக்கையின் மேல் ஏறினானே. நினைச்சு பார்த்து புலம்புறாரு. எங்க மறுமனையாற்ற மஞ்சத்தில் ஏறினதுக்கே இவனுக்கு இவ்வளவு ஒரு வேதனை. அவன் சாபம் கொடுக்கிறார் ரூபனுக்கு பார்த்து. அன்னைக்கு லேயாளுடைய கண்ணீர் எத்தனை நியாயம் உள்ளது இல்லையா? என் கணவர் எனக்கு தான், அவே எனக்கு கொண்டு வந்து என் பிள்ளை கொண்டு வந்த பழத்தை பிடுங்க பார்க்கிறாயா என்று சொல்லுகிறாளே. அவளுடைய நீதி உண்மைதானே? அவள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்தாலே. அவளுடைய வேதனை துக்கம் எவ்வளவா இருந்திருக்கும் அல்லவா? இன்றைக்கு முடிந்து போன பிறகு இன்னும் ஆமென் அது வயிறு எரிந்து அந்த வேதனையோடு கூட இவள் சொல்லுகிற வார்த்தை, என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லி. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வேதனை? செய்த பாவம். அல்லேலூயா. ரூபன் மேல ஒரு தப்பும் கிடையாது. ஆமென். லேயாள் மீது தவறு. லேயாள் அவள் இச்சைக்குரியவளா இருந்தாள். மாம்சத்திலேயே நம்பி இருந்தாள். அவள் மாம்சத்தின் மேலேயே பார்வை வைத்திருந்தாள். யாக்கோபு மேலேயே அவர் பார்வை வைத்திருந்தாள். யாக்கோபு 4 பேரை மேல் பார்த்திருந்தாள். தன் ஆசைக்கு மாத்திரமே பார்த்திருந்தாள். அவள் பெண்களை மனைவியாக நினைக்கவில்லை. அவள் எனக்கு ஆசைக்கு உடையவர்கள் என்று மாத்திரமே அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மஞ்சத்தை தீட்டுப்படுத்துகிறதே அவள் காரியமா இருந்தாள். ஆடு மேய்க்கிறது, வர்றது, சாப்பிடுறது, இதே வேலை யாக்கோபுக்கு. அல்லேலூயா. இப்பதான் உணர்றாரு. இஸ்ரவேலா மாறிட்ட பிறகுதான் மஞ்சம் என்றால் என்ன, விவாக மஞ்சம் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன, அது எப்படி ஒரு பரிசுத்தமானது என்று சொல்லி. அல்லேலூயா. ரூபன் இப்படி செய்தான் என்று அவர் இன்னும் உணரவில்லை. யாக்கோபு செய்த தவறு நிமித்தமா ரூபன் அப்படிப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு ராக்கேலே, பில்காலே, சில்பாலே, இதோ நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. யாக்கோபு அப்படி கேட்டுக்கணும் இல்ல? லேயாலே, ராக்கேலே 2 பேரையும் நான் திருமணம் செய்து கொண்டேன். 7 வருஷம் 14 வருஷம். என் துக்கம் எவ்வளவு பெரிய தெரியுமா? சில்பாலும் வேண்டாம், பில்காலும் வேண்டாம், என் மனைவிகளே நான் சொல்வதை கேளுங்கள் என்று லாபான் சொன்னது போல ஆமென் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? நீங்க சொல்லவே இல்லையே. அப்போ அந்த பிள்ளை முன்னாடி இப்படி மாற்றி இப்படி சீரழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்பொழுது அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான லேயாலே, யாக்கோபே, இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களா? ஆமென். கணவர் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்துட்டா இங்க அப்படியே தவிக்குது. வீடு 2 தட்டு பறக்குது. லேட்டா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே கழுத்தை பிடிச்சு, காலை பிடிச்சு, சண்டை பிடிச்சு, சட்டை பிடிச்சு இழுத்து ஒரே சண்டை, சந்தேகம். இப்படிப்பட்ட ஒரு மாம்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற லேயாளாய் நீங்கள் இருப்பீர்களானா? கர்த்தரை தேடாதபடிக்கு ஆமென் கணவன் தான் நான் தேடுவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியம் சொல்லும் பொழுது, இன்னைக்கு சத்தியத்துல கணவன் மனைவி பசுத்தமா இருக்கணும்னு சொல்லி கணவனை மனைவியை கொண்டு போய் அங்க ஒரு தேசத்துல விட்டுறாங்க. ஊழியத்துல என் மனைவியை கொண்டு போய் இங்க விட்டுட்டு கணவனை கொண்டு போய் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் ஊழியத்துக்கு அனுப்பிடுறாங்களாம். ஆமென். இன்னைக்கு வேற ஒரு இடத்துல போய் விட்டாதான் பாவம் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுதா, கர்த்தர் இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது. கர்த்தர் எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரோ அந்த பாவம் நுழைய முடியாது. ஆமென். இங்க ஒரு வீடு, இங்க ஏற்காடியும் ஆற்காடியும் போய் 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு பிள்ளைகளை கொண்டு போய் அனாதாசிரமத்துல சேர்த்துடமா? இதெல்லாம் பரிசுத்தம்? கர்த்தர் இதையா சொல்லி கொடுத்தார்? கர்த்தர் சொல்லுகிறார், எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்.
ஒரு பாட்டில் டெட்டால் இருந்தாலே அதை வீட்டு ஊற்றி துடைக்கும் போது ஒரு வாசனை. ஆமென். அப்ப கர்த்தர் இருக்கிற வீட்டுல பாவம் எப்படி வர முடியும்? ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் பிரித்து வைத்தாரா? போய்விடுங்கள், நீங்கள் அந்த தோட்டத்தில் இருங்கள், ஏவாளே நீ இந்த தோட்டத்தில் இரு, இனி பாவமே செய்யாத ஓடி போயிடு அப்படின்னு சொன்னாரா? நீ தெரிந்து கொண்ட பாவத்துல என்ன செய்ய போய் மரணம் பிறக்கும். அந்த மரணத்தை சுத்திகரிக்கிறவர் நான் என்பதை உணர்ந்து மாம்சத்தை சுத்திகரிக்க என்னால முடியும், என் தேவனால முடியும் என்று நம்பி மறுபடியுமாய் அந்த மரணத்தை சுத்திகரிக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர் நான் வருவேன். அல்லேலூயா. நீ மறுபடியும் இந்த தோட்டத்துக்கு நீ வருவா. நீ வந்து என்ன செய்ய? உள்ள பரிசுத்தமான இடத்துல நீ வந்து நிற்க வேண்டும். போய் இந்த பூமியில நீ விழுந்து அந்த சர்ப்பத்தோடு கூட சேர்ந்து கொண்டு பாவத்துல நீ வாழ்ந்து ஜெயமெடு, பரிசுத்தமாய் பரிசுத்தத்தை ஜெயமெடு. அல்லேலூயா. லேயால போல உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தா சாகர வரைக்கும் யாக்கோபு லேயால கண்டு கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமென். எந்த பிள்ளையும் அவர் கண்டுக்கல, எந்த பிள்ளையும் பார்க்கல. என் பிள்ளைன்னு சொல்லி மாப்பிள்ளை போட்டு அள்ளி தூக்கி அடைக்கல. யோசேப்பு தான், வேற எந்த பிள்ளையும் அவர் நினைக்கல. யோசேப்பு மாத்திரம் தான். ஏன்? உள்ள இருக்கிறதான பேசித்தனம் எண்ணங்கள். இத்தனை பிள்ளையும் அற்பமா, இத்தனை மனையும் இத்தனை பெண்ணையும் அற்பமா நினைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு பிள்ளைய இப்படி கரப்படுத்திட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற சாபத்தை பாருங்களேன். அந்த பிள்ளை ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை ஒரு பாவமும் செய்யல. ஆனால் அந்த பிள்ளை அப்படிப்பட்ட வக்கர புத்தியுள்ளவனாய், அவர் தகப்பனுடைய மன்றத்தில் ஏறுகிறவனாய், தூதாவின் பழ கனிகளை கண்டெடுத்து கொண்டு வந்து வருகிறவனாய் இருப்பதற்கு காரணம் என்ன? லேயாளா இருக்கிற தாய் நீ அல்லவா? யாக்கோபா இருக்கிற தகப்பன் நீர் அல்லவா? இன்னைக்கு லாக்டவுன்ல நிறைய பிள்ளைகள் தூங்குறாங்க. இன்னைக்கு லாக்டவுன்ல எந்த வேலையும் இல்லை, சாப்பிடுறத சரிக்க கூட முடியவில்லை, வீட்டிலேயே நடக்க முடியாம வீட்டிலேயே படுத்து கொண்டு அவன் தூங்கி 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 வேசிதனம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு இந்த லாக்டவுன்ல நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள சண்டைகள், பிரிவினைகள், நிறைய குடும்பத்துக்குள்ள பஸ்ஸாரம், நண்ட குடும்பத்துக்குள்ள வேசிதனம், அசிங்கங்கள், சினிமா, டிவி, ஆபாச காட்சிகள், உல்லாசமாய் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போனை வைத்துக் கொண்டு சிறு பிள்ளைகள் வரைக்கும் பெரியவர்கள் வரைக்கும் ஆமென் பாவத்தை பூரணமா ருசித்துக் கொண்டிருக்கார்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் நமக்கு முன்பாக போகிறவர்கள் ஆமென் எழுதப்பட்டவர்களாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உள்ளே இருக்கிறவர்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். லேயாளே, உன்னை உள்ளே உட்கார்ந்து கண்ணீர் எடுத்து அழுது கொண்டிருக்கிறாயோ? ஆமென். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மாம்சத்துக்குரியவளா இன்னும் உட்கார்ந்து ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாயோ? நான் ரூபனை போல யாக்கோபுடைய மன்றத்துல ஏறல, நான் ரொம்ப பரிசுத்தம் என்று நீங்க சொல்லுகிறீர்களோ? அடுத்த வாசிகளுடைய ஆபாச படங்களை, நடிகர்களுடைய மன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயோ? ஆமென். மற்ற நிர்மாண படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் அவருடைய மன்றத்தை நீ ஏறி இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ உன் பிள்ளைகள் மேல ஆமென் உன் பிள்ளை ஏறுமல்லவா? வேறு மன்றத்தின் மேல ஏறுமல்லவா? அப்படியானால் இதை கேட்கிற லேயாளா இருக்கிற தாயும் தகப்பனும் யாக்கோபும் கீழ்ப்படிந்து முழங்கால் படியிட்டு, நீங்க எந்தெந்த மஞ்சத்தின் மேல ஏறினீங்களோ, எந்த நடிகருடைய மஞ்சத்தின் மேல ஏறினீங்களோ, எந்தெந்த ஆபாச படங்களை, நிர்மாண படங்களை பார்த்தீர்களோ, எந்தெந்த பெட் மேல ஏறி ருசித்தீர்களோ, யாருடைய பாவத்தை பார்த்து ருசித்தீர்களோ, அந்த மஞ்சத்தினுடைய பலன் உங்க பிள்ளை மேல ஏறும். இல்ல உங்க பிள்ளை ஒரு நாள் ஏறும், உங்க பெயரை சீரழிக்கும் என்பது உறுதி, சத்தியம். ஆமென். அதை நடப்பதற்கு முன்பாக உட்கார்ந்து தேவனுக்கு முன்பாக எந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழித்ததால், எந்த மஞ்சத்தின் மீது ஏறி இருந்தால் ரோமனை போல ஒரு பிள்ளை உருவாக கூடாது. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்மளே அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்க. யாக்கோபு நான் ஒரு திருடன் அப்படின்னு அவர் ஏத்துட்டு இருந்தா அவர் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உருவாகி இருக்க முடியாது. நான் ரொம்ப கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு நினைச்சிருக்கிறதுனால தான் இப்படி ஒரு பாவம் என்று கூட அறியாதபடி அவர் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில உட்கார்ந்து உங்க பிள்ளை மேல, ரூபன் மேல நீங்க இப்ப இருக்கிற லேயெல்லாம் சொல்லி என் பிள்ளை ரொம்ப பரிசுத்தங்க, என் பிள்ளை எப்பவுமே ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு விட்டு கொடுக்காம உள்ள உட்கார்ந்து நிர்வாண படத்தை தான் அங்க பார்க்குது. ஆமென். போன்ல நோண்டி பார்க்குது, நைட்ல நோண்டி பார்க்குது. எத்தனை பேர் மஞ்சத்து மேல ஏறி இருக்கான், எத்தனை பேர் அவன் பார்த்திருக்கிறான். இந்த பாவம் பூரணமாகும் ஒரு நாள் அப்பொழுது கண்ணீர் வடிப்பீர்களே, உங்களால சுத்திகரிக்கவே முடியாது.
என்னை முழங்கால் படிட்டு உங்க பிள்ளை மேல நீங்க சுமந்திருக்கிற பாவத்தை, ரூபன் மீது நீங்க சுமந்திருக்கிற பாவத்தை முழங்கால் படிட்டு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால மாத்திரம் தான் விடுவிக்க முடியும். அந்த பிசாசுகள் எல்லாம் வேசித்தன ஆவிகள் உங்க பிள்ளைகள் மீது ஏறும்பொழுது நிர்வாண சரீரத்தை ஆடி கிழித்தெறியும் பலம் பிஞ்சு பித்து போகும். கண்களில் பார்க்க முடியாது. ஆமென். கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகள் மீது இந்த பாவம் பூரணமாக கூடாது, இந்த பிசாசுகளுக்கு நான் கொடுத்த உரிமைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய நீதி வைத்து வைத்து வைத்தே நான் சொல்லியே அழுதே இப்படிப்பட்ட அநீதியை நான் செய்திருக்கிறேன் அப்பா. என் கணவர் என்னை நேசிக்கல சொல்லி என் பிள்ளை ரூபனை நான் சீரழிக்க வச்சுட்டேன். என் பிள்ளை ரூபனை தூதாயின் பழத்தை போய் கொண்டு வான்னு சொல்லி என் பிள்ளை இப்படிப்பட்ட காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். யாக்கோபு என் பிள்ளை முன்னாடி நான் நல்ல கண்ணியமான ஒரு தகப்பனாய் நான் நடந்திருந்தா, என் மனைவியை நான் மனைவியா நான் நினைச்சிருந்தா, என் பிள்ளை இன்னைக்கு என் மஞ்சத்து மேல ஏறி இருக்க மாட்டானே என்று சொல்லி நீங்கள் அழுது நீங்க செபித்திருப்பீர்கள். ஆனால் அன்றைக்கு ரூபன் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் என் கர்த்தர் மன்னிக்கிற தேவன், ஏனென்றால் பொல்லாத சத்துருக்களினாலே வருகிறதான பலத்தை உடைக்கிற தேவன். உங்கள் பலவிடத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் என்று சொன்னவர். இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருக்கும் இந்த சத்தியம் கொஞ்சம் வேதனையாய் தான் இருக்கும். ஆனால் இந்த உண்மை இதுதான், இதை மாற்ற முடியாது. ஆனால் ரூபன் மேல இருந்த பாவம், ரூபன் மேல சுமத்தப்பட்ட பழி, ரூபனுக்கு கொடுத்த சாபம் கடைசியில கூப்பிட்டு அப்படியே அரவணைக்கிறது போல, அன்பு செலுத்துகிறது போல அவர் சபித்து தள்ளினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளையார் இருக்க கூடாது. உங்க மஞ்சம் அவ்வாக மஞ்சம் உங்க அறை பெட்ரூம் பரிசுத்தமா இருக்கணும். உங்க பிள்ளைகள் போல நீங்க கண்ணியமா நடக்கணும், சுத்தமா நடக்கணும். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து சாட்சி சொல்லுமா, என் தாயின் தகப்பனும் சுத்தமானவங்க, என் தாயின் தகப்பனும் நல்லா ஜெபிக்கிறவங்க, என் தாயின் தகப்பனும் அதிகாலை எழுந்து ஜெபிப்பாங்க, என் அப்பா என் அம்மா நைட்டெல்லாம் ஜெபிப்பாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க, உபவாசம் போடுவாங்க, கண்ணீரோடு கூட ஜெபிப்பாங்க. என் அம்மாவும் அப்பாவும் வல்லவ வரங்களை பெற்றிருக்கிறாங்க, என் அம்மாவும் அப்பாவும் ஊழியம் செய்யறாங்க, என் அம்மாவும் அப்பாவும் எங்களை என்னவா அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்லுகிற நல்ல தாயும் தகப்பனமா நீங்கள் மாறி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்க பிள்ளை சாட்சி கொடுக்கணுங்க. நீங்க பிள்ளை கொடுத்து சாட்சி சொல்லக்கூடாது. நீங்க செய்யற பாவம் தான் உங்க பிள்ளைய. நீங்க எப்படியோ வாழ்ந்துட்டு அக்கிரமத்தை செஞ்சுட்டு போயிருங்க. அந்த ரூபன் போல பிள்ளை உருவாக கூடாது. அவன் மீது சுமத்தப்பட்ட பழி சுமந்ததுதான். அவன் பாவம் செய்துதான் தீருவான். ஏன்னா நீங்க செய்து முடிச்சிருக்கீங்க. இந்த நாளில நீங்க செய்திருக்கிற வாலிப நாட்களில முதிர் வயதுல ஏதோ திருமணமான பின்பு, திருமணத்துக்கு முன்பு சிறு வயதுல தாய் தகப்பனத்தில் இருக்கும்போது நீங்க எந்த காலகட்டத்தில் நீங்க பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில நான் செய்த பாவம் என் பிள்ளைகள் மீது சுமராதபடிக்கு என் வாயால என் பிள்ளைகளை என்னை சபிக்க கூடாது, யாக்கோபு சபித்தது போல என் பிள்ளைகளை சபிக்க கூடாது என்று சொல்லி இந்த நாளில முழங்கால் படி ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பனா நீங்கள் இசபேலாய் மாறுபடியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற ஒவ்வொருக்கும் இந்த சத்தியம் நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய குடும்பத்தை பொறுப்பெடுப்பாராக. இந்த பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ அவருடைய ஆட்டுக்குட்டியான ரத்தம் உங்கள் வீடுகள் மீது தெளிக்கப்படுவதாக. ஆண்டுடைய வல்லமையில கரும் ஒவ்வொரு தாயும் தகப்பனை மாம்சத்தில் பலன் கொள்ளாதபடிக்கு ஆவியில் பலன் அடையும்படி உங்களை ஆண்டவர் அழைத்தவர் உண்மையில்லவர் சிரமாய் நிற்பீர்களாக. இந்த லாக்டவுனில கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இன்றைக்கு இதோ என் பிள்ளைகள் நம்முடைய பேர் சொல்ல வேண்டும், நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ரூபனை போல ஒரு பிள்ளை எழும்பாதபடி துணிகரமானவனாக பாவத்தை செய்கிறதும் மீறுகிறவனாய் உருவாகாதபடிக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடுவீராக. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ள இருக்கிறதானே தாய் தகப்பனத்தில் வருகிற மாம்சம் வித்து அழித்து முற்றிலுமாய் கர்த்தருடைய வித்தாய் மாறுவதாக மாற்றுவீராக பலன் கொள்ள செய்வீராக. பிள்ளைகளான ரூபனை போல இராதபடிக்கு என் கர்த்தருடைய வல்லமையுள்ளவர்களாய் எடுத்து விசேஷமானவர்களாய் நிற்க வைப்பீராக. சத்தியத்தை உண்மையாய் சொல்லுகிற ஊழியக்காரர்களா நிற்க வைப்பீராக. ஆண்டவரே எந்த ஒரு பாத்திரம் விழுந்து விடாதபடிக்கு இந்த லாக்டவுன்ல மற்றவர்கள் மறிக்கிறதை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறத மகனே மகளே, நீ செய்கிற அந்த செய்கிற பாவம் இந்த நாளினுடைய பெயர்
ஆண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் நான் செய்திருக்கிறேன்ப்பா, என் பெயரை நீர் அழித்து போடுவீராக, நான் திருப்பி எதுவாய் போகாதபடிக்கு என் கர்த்தர் நீதாமே என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து இரக்கம் காட்டுவீராக. நான் செய்த பாவம் என் பிள்ளைகள் மீது விழாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு அடைக்கலை தாரும், என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும், என் பிள்ளைகள் மீது ஆட்டுக்குடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாயில திறந்து நீங்கள் கேட்பீர்களாக. கேட்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. வானத்து நட்சத்திரங்களை போல அப்படி நீதாமே கனம் பெற்றவர்களாக இருப்ப வைப்பீராக, நீ வைப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த சந்ததியா, பரிசுத்த குடும்பமா இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நிற்க வைப்பீராக. நீ அப்படி செய்து விட்டபடி நான் நன்றி செலுத்துகிறேன். காட்டுக்குட்டி ஆண்டவர் ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகள் மீதும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை காத்துக்கொள்வீராக, பலப்படுத்தும். வல்லமையுள்ள கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.